வணக்கம் பாணி, வணக்கம். வணக்கம் ஜெயா நடேசன், வணக்கம். வணக்கம் மற்ற எல்லோருக்கும். வணக்கம் வணக்கம். நன்றி செல்வியக்கா, தொடர்ந்து கொள்ளுங்க. நன்றி நன்றி. தொடருங்க டாக்டர். நன்றி நன்றி. வணக்கம். நன்றா. இன்றைக்கு எடுத்த தலையங்கம் நீங்கள் போன முறை கேட்டது முகத்துல சுருக்கம் விடுகிறத பற்றி, வாய்ச்சித்து சுருக்கம் மற்ற இடங்கள்ல. சரி, அதை பற்றி சொல்றேன். எனக்கு விஷயம் இருக்குது. நான் சிலதெல்லாம் சொல்லி போட்டு நிற்கிறேன். இல்லாட்டி நான் சுவாமி பிரசங்கம் சொல்ற மாதிரி சொல்லுங்கோ ஆனபடியால் கொஞ்ச நேரம் சொல்லி போட்டு நிற்பேன். அது படிக்க கேள்வி கிடங்கோ ஏழுமான சொல்லி போட்டு மீதியை நான் சொல்றேன். சரியோ? ரைட். என்ன நான் டீச் பண்ண பழக்கத்துல டிபார்ட்ரியில தாரேன் துவங்கினா கிளாஸ் பிடிக்கப்பட்டு கரைக்கிறேன். இல்ல டாக்டர், டாக்டர் மன்னிப்புடன் இன்டர்சிட்டி ட்ரெயின் வந்து குறிப்பிட்ட ஸ்டேஷன்ல தான் நினைக்கும். அது எக்ஸ்பிரஸ்ல ஓரா நிக்காது. அது எக்ஸ்பிரஸ் குறிப்பிட்ட இடத்துல நிக்கும். அப்ப இப்ப நீங்கள் சும்மா லோக்கல் கோச்சி எல்லா ஸ்டேஷன்லயும் இப்ப நிக்கிறது ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் நின்று போவோம். சரியோ? நைட் மெயில் உடனே மெனிக்கா அதான் யாழ்தேவி இல்ல. சரி, நாங்கள் என்னென்று சொல்றா, சருமத்தை எடுத்தால் எல்லா அவயவங்கள், இருதயமோ மூளையோ சுவாசப்பையோ குடலோ எல்லா இதுலயும் உடம்புல இருக்க ஆக பெரிய அவயவம் எங்களுடைய சருமம். மற்ற எல்லாத்துக்கும் பெருசும் அவ்வளவுக்கு தேவைப்படுற கவசம் மாதிரி மூடி இருக்கிறதோட எங்களை பாதுகாக்கிறதுக்கும் எங்களுடைய சருமம் தான் தேவைப்படுறது. அப்ப அதை அறிஞ்சோண்டு அந்த சருமத்தை நாங்கள் அது எங்களை பாதுகாக்குது, நாங்கள் அதை பாதுகாக்கணும். நாங்கள் சோதனையா இருக்கிறது அதுதான் அந்த கடைசியா வார இது. அப்ப சருமத்துல இப்ப நாங்கள் எங்களுக்கே தெரியும் சில நார்மல் ஸ்கின், அது சாதாரணமாக ஒரு விதமான நல்ல சோதையான இது நார்மல் ஸ்கின். சில பேருக்கு எண்ணெய் தென்மை மாதிரி, எப்ப பார்த்தாலும் முகத்துல எண்ணெய், கையில எண்ணெய் தென்மை மாதிரி கசிஞ்சப்படுகிறது, எண்ணெய் ஆயிலி ஸ்கின் சொல்றான். சில பேருக்கு ட்ரை ஸ்கின், எப்ப பார்த்தாலும் சின்ன சின்ன செதில் மாதிரி அல்லது கரையரப்பு மாதிரி தடவினா மென்மையிறாது, மீன் செதில் மாதிரி மெல்லியதல் மாதிரி, அப்ப ட்ரை ஸ்கின். சில பேருக்கு சென்சிட்டிவ் ஸ்கின், அங்கால ஒரு பொலன் வந்தாலும் அங்கால ஒரு தூசி வந்தாலும் கடிக்கிறதும் பிரான்றதும் ஒரு விதமான சொற்கள் இருக்கிறதும் இருக்கு. அப்ப சருமத்துல வெவ்வேறு மாதிரி நாங்கள் அதை விளங்குது, ஒவ்வொரு வித்தியாசம். நார்மலா ஹெல்த்தி ஸ்கின்னா இருக்கிறதும் மெட்டாக்களுக்கு ட்ரை ஸ்கின் ஆயிலி ஸ்கின் வருத்தம் இல்லை. அவையன்ற தேகத்துக்கும் அவையன்ற ஹார்மோனல் பேலன்ஸுக்கும் அப்படியான சருமம் வந்துருக்கு, அது அவைகளுக்கு நார்மல். அதை நாங்கள் அறிஞ்சுடணும். அதுக்குண்டு வருத்தம்ன்றது மருந்து கொடுக்குறேன். ஆனா நாங்கள் செய்யற வேற என்ன, அந்த சருமத்தை பாதுகாக்கும் போது அப்ப ட்ரை ஸ்கின், ஆயிலி ஸ்கின், நார்மல் ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின்னு சொன்னா சிலதுகளை நாங்கள் கூட பாவிக்கிறது குறைய பாவிக்க வேண்டி வேணும். அதை மறைஞ்சு விடணும். இனி சருமத்தை எடுத்தால் நான் போன முறை சொன்ன மாதிரி சருமத்துல நாங்கள் மூண்டா பிரிக்கிறோம். என்ன இடத்த முகத்துல இருந்தானா, நெஞ்சில இருந்தானா, காலில் கையில இருந்தாலும் எங்க சருமம் வெளி தோல், அதாவது அதை எபிடெர்மிஸ்ன்னு சொல்றாங்க. டெர்மிஸ் சதுரம், எப்பின்னா வெளியாலே இருக்கிறது. வெளித்தோல் நடுத்தோல், அதாவது டெர்மிஸ், அது கீழே இருக்கிறது சப்கியூட்டேனியஸ் சொன்னா கொழுப்பு படலாம். அப்ப நான் மூண்டா ஒவ்வொன்று இந்த இதை சொல்லி நம்மள மேலே இருக்கிற எங்க சருமத்துல மேலே இருக்கிறது தான் சுரண்டுனா சிறந்த மாதிரி வரும். இல்லாட்டி நல்லா உறைஞ்சினா செதில் மாதிரி சில நேரம் மேல் தோல் கலண்டு கொண்டு வர பார்க்கும். இல்லாட்டி கையில விலங்கிகளை தெரியும் சில நேரம் மூத்தியல் மாதிரி உருண்டு வரும். அது எப்பின்னா சதுரத்துல மேலே இருக்கிறது. அது என்ன நடக்கும்னா, சதுரத்துல இருக்கிற கலன்கள் வளர்ந்து கொண்டு போய்க்கல வெளியால வார கலங்கள் இறந்து போகும். அப்ப டெட் செல்ஸ், அப்ப அதுகள் தான் கலண்டு கொண்டு போறது. அப்ப கலண்டு கொண்டு அப்ப எப்ப பார்த்தாலும் திருப்பி புது கிழங்கள் உள்ளுக்குள்ள இருந்து டெர்மிஸ், அதாவது நடு தோல்ல இருந்து சின்ன சின்ன குட்டி கிழங்கள் வந்து சேர்ந்து கொண்டு போவோம். அப்ப ஒவ்வொரு தட்டு 2, 3, 4 தட்டுகளா வந்து வெளியால் போவோம்.
அதுக்கு பிறகு அப்ப டெர்மிஸ் நடுவில் இருக்கிற டெர்மிஸ்ல இருக்கிற கலங்களை விட அதுல என்ன இருக்குன்னு சொன்னால் 2 விதமான கலங்கள் சுரக்கிறது. ஒன்று கொலஜன், மற்றது எலாஸ்டின். கொலஜன் சொன்னா இந்த ஜெலி மாதிரி உண்டு, மற்றது எலாஸ்டின் எலாஸ்டின். அப்ப எங்கிட்ட சதுரம் நாங்கள் எங்க இழுத்து போனாலும் திருப்பி அதே இடத்துக்கு போய் விழுது. அந்த இழுத்து திருப்பி இப்ப நாங்க எலாஸ்டிக்க ஒரு இழுத்தா படக்குன்னு திருப்பி வந்து அதே அளவுல நிற்கும். திருப்பி அதே இடத்துக்கு போவோம். நாங்க என்னதை இழுத்தாலும் அதே இடத்துல போய் திருப்பி ஒட்டு பிடிக்கும். அப்ப அந்த எலாஸ்டிக் அந்த செல்ஸும் கொலஜன் ஃபைபர்ஸ் சொல்றாங்க நேர் மாதிரி கொலஜன் ரெண்டும் அந்த டெர்மிஸ்ல இருக்கு. அப்ப அந்த ரெண்டும் தான் எங்கட சருமத்தை இழுத்து ஒரு இடத்துல நாங்கள் மடிச்சு இழுந்து என்ன மசைகளை தூக்கி கொடுக்கிறது எவ்வளவுக்கும் இழுத்து கொடுத்து திருப்பி கொண்டு எங்களோட உருவத்தை அதே ஷேப்ல உணர்ந்து கொடுக்கறதுக்கு அந்த சருமத்தின் நடுப்பகுதி டெர்மிஸ். அதுக்கு கீழே இருக்கிறது. அப்ப எலாஸ்டினும் கொலஜனும் இம்பார்ட்டன்ட். மேல வெளியால இருக்கிற டெர்மிஸ் இருக்கிற இதெல்லாம் இப்ப செத்த ஹலங்களுக்கு கீழே இருக்கிறது உயிரோடு இருக்கிற ஹலங்கள் தான் பாதுகாப்பு, கிருமிகளை இல்லாமல் பண்றது. ஏன்னா சுத்தி வருகிற சூழல் சுத்தி வர கோடிக்கணக்கான கிருமியலங்கள்ல இருக்கும். பழத்தையும் வெளியால பாதுகாக்கிறதுக்கு போறோம். கீழே இந்த டெர்மிஸ் அதாவது வெளி படை நடுப்படை உள்படையில இருந்து இருக்கிற கொழுப்பு தன்மை தான் எங்கிட்ட ஷேப்பை தான். அப்ப சோப்பு உருண்டையா இருக்கிறது, கண் குழி விழாமல் வடிவா வாரது, கழுத்துல நல்ல வடிவா பளபளப்பான மேனி உருண்டை மாம்பழம் மாதிரி இருக்கிறது, அதுதான் அந்த கொழுப்பு தான் அங்க விளங்குதோ. அப்ப குமரியில இருக்கிற நேரம் 40-50 வயது அது மட்டும் பிழை இல்லை. 40 வயது 45 வயது வந்து எங்கட இறுதி மாதவிடாய் எங்களுக்கு இப்ப ஆங்களுக்கு ஒரு 10 வருஷம் பிறகு. அதுக்கு பிறகு வித்தியாசம் இந்த ஈஸ்ட்ரஜன் எங்கட இதுல இருந்து வர ஹார்மோன்ஸ் நாங்க சொன்ன ஈஸ்ட்ரஜன்ஸ் குறைகிறது. அப்ப அதில் போக இந்த சருமத்துல மாற்றங்கள் வரும். அப்ப மாற்றங்கள் வரத்துவாங்க எங்கட சருமத்துல இருக்கிற சிலதுகள் குறையத்துவாங்க. என்ன குறையும்னு சொன்னா எங்கட அந்த கொழுப்பு சில இடங்கள்ல குறையும். வயிற்றை சுத்தி கொழுப்பு போட்டு வேற விளங்குதோ. பின்பக்கத்து துடை பக்கங்களால் கொழுப்புகள் வேற. ஆனா கண்ணை சுத்தி இந்த இதில் முகத்துல இருக்கிறதெல்லாம் கொழுப்பு குறையும் சாதாரணமா. அப்ப அந்த கொழுப்பு இன்னும் குறையத்துவாங்க. இந்த வெளியாலே கொழுப்பு குறைய என்ன நடக்கும், இந்த சருமம் அந்த ஒன்று நடக்க வேண்டாம். இப்ப தூங்கத்துவாங்க இந்த பக்கத்துல தூங்குது, இந்த பக்கத்துல தூங்கத்துவாங்க. வட்ட முகம் சதுரம் மாதிரி வரத்துவாங்க. ஏண்டா இதுகள் எல்லாம் தொங்கலாம். அப்ப தொங்குறது என்னன்னு சொன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற கொழுப்பு குறையுது. நாங்க சாப்பாடால இல்லை. ஆனா அந்த அந்த வயதுக்கு பிறகு இந்த கொழுப்புகள் உறைகிற இடங்கள் மாறிக்கொண்டு போகுது. இருக்கிற கொழுப்புகள்ல தேவைப்படாதது எல்லாம் குறைஞ்சு போகுது. அது ஒன்று நடக்கிறது. ஹார்மோன் பேலன்ஸ் மென்டலோட ஒன்று. மற்றது அந்த கொலஜன் அந்த நடு டெர்மிஸ்ல இருக்கிறது கொலஜனும் எலாஸ்டினும் குறைஞ்சு கொண்டு போகும். அப்ப அது ஏன்னு பார்ப்போம். ஏன் இதுல பார்ப்போம். அப்ப என்ன குறைஞ்சா என்ன நடக்கும், எலாஸ்டிக்கை இழுத்தா திருப்பி கொண்டு விடும். சரி, நாங்கள் இப்ப எலாஸ்டிக் இப்ப நாங்கள் முகத்தை எப்படி முகத்தின் சருமத்தை பற்றி நாங்க எடுப்போம், மீதியை பற்றி எடுக்காம முகத்தை பார்ப்போம். இப்ப முகத்துல இப்ப நாங்கள் நெட்டியை சுருக்கி 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 பிடிச்சா சாதாரணமாக வயது குறைஞ்சார்களுக்கு சும்மா சுருக்கினா விழுந்தா தென்னை பாண்ட ஒரு கோடும் விளையாடும். வயது போன பிறகு கொஞ்சம் சுருக்கினாது பெர்மனண்டா இப்படி குறுக்கு லைன்கள் விளத்தோம் போகா. எவ்வளவு போனாலும் அதுல போனா இப்படி போயிருக்கும். கண் வடிவா இருக்கும். வயது போக இந்த பக்கங்கள்ல 2-3 கோடுகள் வரத்துவாங்க. க்ரோஸ் ஃபீட்னு சொல்றது. அதாவது காத்தின் கால் மாதிரி இப்படி 3 வரும். அப்ப நெத்தியில கோடுகள் வளர்த்துங்கள். ஒன்று கோடு இப்ப எங்கட கையில இருக்கிற கோடுகள் மாறிவிடும். மற்றது பள்ளம் விளங்குவோம். மெல்லிய கோடு மாத்திரம் இல்லை, தசை எலும்பி விழுந்து நடுவுக்குள்ள பள்ளங்கள் விழுது. பள்ளமும் மேடையும் பள்ளமும் மேவுறது மாதிரி வேறு. அதை விட வாயை சுத்தி சில பேருக்கு
இந்த பக்கத்துல இல்லாமல் நேர இந்த பக்கத்துல வேர்ட்டிக்கலா, அதாவது சுருக்கம் சுருக்கம் விழுகும். மேல் 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 வாயில சுருக்கம் விழும், சொக்க உள்ளுக்குள்ள குழி விழும், கண் குழி விழும். இனி கண்ணை சுத்தி கண் மேல் மேல் மடல் குறைந்து கீழ் மடல பாருங்க பொங்கி வெளியால தள்ளி பவுச்சு மாதிரி தள்ளி கொண்டு இருக்கும். எல்லாட்டிக்கு இது தடிச்ச மாதிரி இருக்கும், எல்லாட்டி கருப்பு நிறம் மாறி கருப்பு நிறம் மாதிரி கண் கீழ் இமையில கீழ் மடல்ல கண் மடல் நிறம் மாறிக்கொண்டு வரும். அப்ப அப்படியான வித்தியாசங்கள் முகத்துல காட்டும், மீதியில விடுங்க. அப்ப இப்ப என்னத்துக்காக வேண்டி வேண்டாம் ஆக கூடிய இப்ப இந்த காரணங்கள் என்னன்னு சொல்றாங்க. நாங்க இந்த சோதனையா இருக்கிறோம், ஒரு விதமான வருத்தங்கள் ஒன்றும் இல்லை, வயதை தவிர வயதுக்காக வேண்டி இல்ல, கூடியதா ஆக காமன் வந்து இப்ப நாங்கள் நிறம் மெட்டாக்கள் இப்ப வெள்ளக்காரர் மாதிரி இல்லை, நாங்க கொஞ்சம் கூடிய நிறம் முன்னபடியால் கொஞ்சம் தப்பி இருக்கிறோம். கூடிய நிறம் இந்த பழுதா எங்கட சருமம் பழுதா போறது வெயில்ல நிக்கிறபடியா, ஆக கூடிய வெயில தொப்பி இல்லாமல் போறது, எக்ஸ்போஸ்டா இருக்கிறது, மத்தியான வெயில கூட இல்லாமல் மெட்டது நாங்கள் யோசிக்கிறேன். புதியறது வெயிலுக்கு வாடுறது வந்து போறது இவ்வளவு சேர்த்து 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 வந்து மீதி அதால வார கஷ்டம் தான். அப்படி வெயில் வேற அல்லது அதோ உண்டு. அப்ப வெயில கூட இருக்கிறது நாங்க சொன்னோம் விட்டமின் டி நெல்லம் இது சரி, அதுக்கான அளவுக்கு மனம். இப்ப காலை வெயில் விட்டமின் டி நெல்லம், மத்தியான வெயில் சருமத்துக்கு எரிச்சு கொட்டணும். எங்களுக்கே தெரியும் வெளியால வந்தால் நிறம் மாறி இன்னும் கருப்பு மோமெல்லாம் கருத்து வந்து வெயிலுக்குள்ள வார சரியா ஒன்று கூடிய வெயில் உண்டு. மற்றது வந்து தூசிக்கலாம். இப்ப வெளியால வெளியால என்வாயரன்மெண்ட்ல சரியான தூசியால ஊத்த உள்ள இடமங்கள் அண்டர் கிரவுண்ட் இதழுக்குள்ள போய் சூட்டும் இதெல்லாம் பாரதில் சுவாசிக்கிறதுக்கு அதால அப்படியான இந்த என்வாயரன்மெண்ட்ல வேலை செய்யறதோ இல்லாட்டி இருக்கிற இதெல்லாம் ஃபாகும் ஸ்மாகும் இதழ் மாதிரி இருக்கிறதுல இதுக்குள்ள சுவாசிக்கிறதாலே எங்கிட்ட இது பழுதாகி போய் எங்களோட சருமம் பழுதாக போகும். அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா சூரிய வெளிச்சம் கூடுறது, இல்லாட்டி நாங்க ஸ்மோக் இதெல்லாம் கூடுறது. மற்றது ஆம்பளை நான் பெண் பிள்ளைகளுக்கு அவ்வளவு அந்த நாள்ல இல்லை எனக்கு ஸ்மோக் பண்றது, ஸ்மோக்கிங் சிகரெட்டோ சிகாவோ ஸ்மோக்கிங் புகைக்கிறதால வார இதுகள். அப்படியான இதுகள்ல என்ன நடக்குதுன்னு சொன்னா இந்த எலாஸ்டின் வந்து திருப்பி திருப்பி ஃபார்ம் பண்ற பெர்சன்டேஜ் குறைஞ்சு கொண்டு கொண்டு மற்றது இருக்கிற எலாஸ்டின் வந்து ஒரு ரெகுலரா அரேஞ்ச் பண்ணி கொண்டு இருக்கிறது இப்ப திருப்பி ஃபார்ம் பண்றது சும்மா பின்னல் மாதிரி சிதைஞ்ச மாதிரி வளர துவங்கி அந்த எலாஸ்டிசிட்டி சதுரத்துல அந்த சருமத்துல இருக்கிற எலாஸ்டிசிட்டி குறைஞ்சு கொண்டு போகும். அப்ப குறைஞ்சு கொண்டு போனா நாங்கள் இப்படி நாங்கள் நெத்தியை சுருக்கி பார்க்கிறோம், அல்லது கூசி கூசி கண்ணை கூசி பார்க்கிறோம், அல்லது வாயை ஸ்ட்ரா வச்சு கொண்டு சக் பண்றோம், அல்லது ஊதி இந்த சின்ன இது மாதிரி செய்து கொண்டு போக அதே இடத்துல வந்து இப்ப நாங்கள் ஒரு துணியை எடுத்து நல்ல ஒரு ஸ்டார்ச் துணியை எடுத்து போட்டு கழுவி போட்டு எடுத்தா பேருந்து சுருங்கி வார மாதிரி திருப்பி பழையபடி எடுக்கிறாங்க. அதே மாதிரி இது சுருங்கிடும். அப்ப சுருங்கினா கொஞ்ச நாளுக்கு சுருங்கி விரிஞ்சோன்னு வரும், பேருந்து அதே சுருக்கத்தோட பெர்மனண்டா நின்றோம். ஏன்னு சொன்னா அந்த எலாஸ்டினும் காலஜனும் டேமேஜ், புது எலாஸ்டின் சரியா வளர்றதில்லை, கீழே இருக்கிற கொழுப்புகள் குறைஞ்சு கொண்டு போகுது. அப்ப தோலின் அந்த அதுல இருக்கிற ஸ்ட்ரென்த்தும் அந்த வடிவும் எல்லாம் போய் அது பழஞ்சீல மாதிரி வேறு. அப்ப அந்த பழஞ்சீலையில இருக்கிறதும் இல்லை ஒன்றும் இல்லை. அதே எங்கட பழஞ்சீலையில இருக்க மடிச்சால் அதே எது மாதிரி துணியை மடிச்சு வச்சா அந்த அதே இடத்துல திருப்பி மடிஞ்சு கொண்டு போவோம். அந்த மடிப்பு மாதிரி அது திருப்பி எங்களை விட்டு போவாங்க. அப்ப நெட்டி அப்ப என்ன மாதிரி வருதுன்னு சொன்னா நாங்கள் எப்ப பார்த்தாலும் நெட்டியை சுருக்கி சுருக்கி பார்த்தால், அல்லது எப்ப பார்த்தாலும் கூனி கூனி கூசி கூசி கூசிக்கிட்டு பார்த்தால், எல்லாட்டிக்கு வாயை எப்படி சின்னனாக்கி கொண்டு இப்ப ஊதுற மாதிரி, இல்லாட்டி ஒரு ஸ்ட்ரா வச்சு குடிக்கிற மாதிரி, இல்லாட்டி சின்ன மாதிரி வச்சுருக்கா அந்த இடங்கள்ல அந்த லைன்கள் வந்து அப்ப ஸ்டாட்டிக்
முதல் வந்து விரிஞ்சு கொண்டு போவோம். காலம் போக போக பெர்மனண்டா வந்து அந்த லைன்ஸ் வருத்தோம். அதுதான் வாரம். அப்ப நாங்களே இதை எடுக்கிறோம். அந்த இது அப்ப நாங்கள் எக்ஸஸ் சன்லைட், ஸ்மோக்கிங், மற்றது பேட் ஆஃப் என்வாயரன்மெண்ட் அவ்வளவு இல்லை. மற்றது வந்து இது லெக் ஆஃப் நித்திரை இல்லை. நீங்கள் இரவுல நித்திரை இல்லாமல் 4-5 படுக்க போய் 3-4 மணி படுக்கையில இருந்து சுழண்டு ஓட்டு பிந்தி படுத்து 3 மணி எழுப்புங்க, காலமே என்ன நடக்கும்? கண்ணை சுத்தி கண் பஃபியா ஒரு ஆக்கள் கேட்கல நித்திரை உள்ள இல்லையோ சொல்லிட்டு ஏண்டா அதைச்சு கண்களை அதைச்சு தள்ளி கொண்டு இருக்கும். அப்ப அந்த அதுகள் நித்திரை இல்லை. அப்ப நல்ல நித்திரை வேணும், நல்ல நிரம்ப தண்ணீர் குடிக்கும். நல்ல அப்ப அந்த பளபளப்பும் அந்த மேனி தண்ணீரை குடித்தா தான் அந்த இப்ப நாங்க பிளாட்டிங் பேப்பர் எடுக்கிற மாதிரி அந்த தண்ணீர்லாம் அந்த சர்மம் இன்னும் வேற. அப்ப தண்ணீரை குடிக்காட்டிக்கு இன்னும் சோர்ந்து குறைஞ்சு போயிருக்கும். அப்ப தண்ணீர் கூட குடிக்கணும். மற்றது நல்ல நித்திரை வேணும். மற்றது இன்னொன்று, இப்ப நாங்க ப்ரோசஸ் ஃபுட்ஸ், சீனி, மாச்சத்து, ப்ரோசஸ் ஃபுட் அதுகளை எடுக்கிறது அந்த அதாவது கார்போஹைட்ரேட்ஸ் அதுகளாலதான் எங்களோட கண்ணும் கண்ணை சுற்றி இந்த சர்மம் பழுதா போறோம். புரதச்சத்து கொழுப்புச்சத்துல ஒன்றுமில்லை. அப்ப நாங்கள் என்ன செய்யறோம்? அரிசிமா இல்லை, அமெரிக்கன்மா, அதால செய்யற பண்டங்கள் திருப்பி எடுக்கிறது. அது அப்படியானது சாக்லேட், புடிங்ஸ் இதில் சொல்லி எக்ஸ்ட்ரா அடிஷனல் ஃபுட்டும் அந்த ப்ரோசஸ் ஃபுட்டும் இந்த ப்ரிசர்வ் ஃபுட்ஸ் அதில் இருக்கிற அதுகளால் தான் எங்களோட சர்மம் பழுதா போச்சு. அப்ப இது சரி. அப்ப இதில் காரணங்கள். அப்ப நாங்கள் இதில் என்ன மாதிரி நாங்கள் இல்லாமல் பண்ணலாம்? இது பழையபடி எங்களுக்கு இப்ப வயது குறைஞ்சாங்களுக்கு சரி. ஆனா கூட இருக்கிறது ஒன்று ஸ்ட்ரெஸ், சந்தோஷமா இருக்க பழகம். எப்ப பார்த்தாலும் மெனத்தூக்கம், எப்ப பார்த்தாலும் அழுமுஞ்ச, எப்ப பார்த்தாலும் கோபம், எப்ப பார்த்தாலும் சிடுக்கி கொண்டிருந்தா அதுதான் நோய். ஆனபடி அதை நாங்கள் மெனத்துயரம் இல்லாமல் சந்தோஷம் அது ஒன்று வேணும். மற்றது மவுத் பிரீதிங். நாங்கள் அது கொஞ்சம் வயது குறைஞ்சாக்கள் நிதிரையில படுக்கைகள் வாய ஆவணோடு மூச்சு எடுக்கிறார்கள், மூக்கடைப்பு பழிப்பெல்லாடியும் மூக்கடைக்கிறார்கள், வாயை துறந்தோடு சுவாசிக்கிறார்கள். நாங்களே பேஷண்ட் விரைகளை கேட்கிறாங்க, நீங்கள் வாயால தானே சுவாசிக்கிறீங்க. ஏன்னா மூமெல்லாம் ஒடுங்கி வடிவில்லை. நாங்க வந்தோம் விரைகளே தெரியும், நேரம் மூக்கால சுவாசிக்கிறீங்களா வாயால சுவாசிக்கிறோம். டான்சிலா இருக்கணும் அல்லது பின் அடினாய்ஸா இருக்கணும், ஏதாவது ஒரு அடைப்பு இருக்கிற. அப்ப அந்த அடைப்புகள் இருந்தாலும் நிதிரை இல்லாத ஸ்லீப் அப்னியா இருக்கிறார்கள். அந்த அந்த பளபளப்பும் அந்த இல்லாமல் சுருக்கங்கள் வளர்க்கும். அப்ப அதெல்லாம் இருக்கணும். அப்ப நாங்கள் நல்ல நித்திரை பல வகைகள் கூட சாப்பிடுங்கோ, நிரம்ப தண்ணீர் குடிங்கோ. மற்றது இந்த வெயில் முதலாவது கூடிய வெயில்ல குடையோ எல்லாத்தையும் இது இல்லாமல் போகணும். இந்த ஊரல்ல உங்களோட சன்ஸ்கிரீன் போடணும் கட்டாயம். அதைத்தான் சொன்ன சன்ஸ்கிரீனை போட்டுக்கொண்டு காலமையும் போட்டு பேருந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் பேருந்தும் போட்டு பேருந்து இரவு பின்னேரம் போட்டு சன்ஸ்கிரீன் வெயில்ல போற நேரம் எப்பவும் போடுங்க. 2 ஹவர்ஸ் வெயில்ல நின்றா ஒவ்வொரு 2 ஹவர்ஸ் இருக்கா எக்ஸ்ட்ராவா சன்ஸ்கிரீன் SP 30க்கு பிளஸ் 30க்கு மேல அந்த நம்பர்ஸ் இருக்குதானே 15+, 30+, 40+, 50+, எவ்வளவு ஹையா இருக்கிற SPF இருக்கிறதோ அதை போடுங்க. அப்ப சன்ஸ்கிரீன் கட்டாயம் நீங்கள் போட வேண்டிய அது உண்டு சன்ஸ்கிரீன். மற்றது நான் சொல்றது மற்றது போய்க்கிறதெல்லாம் டிப்பாட்டி போட்டு மற்றது கழுவுங்க. முகத்தை கழுவுறதுன்னு சொன்னா நல்ல சுடு தண்ணியில் அள்ளி ஊத்துறேன் விளங்குதோ. மெல்லிய இந்த உடல்ல குளிர்ன்னு சொன்னா மெல்லிய வார்ம் வாட்டர்ல வந்து கடினமான சோப் தேவையில்லை. கிளென்சிங் இந்த இது மாதிரி சிட்டஃபீல்
QV அந்த அதில் தான் பெட்டர். இந்த சோப்பிலும்பா மெல்லிசா ஒருக்கா கழுவி போட்டு பேருந்து கழுவி. மற்றது எக்ஸ்ஃபோலியேஷன் சொல்றோம்னா இந்த செத்த கிழங்குகளை எடுக்கிறதுக்கு சும்மா ஒரு ஒரு சாஃப்ட் கிளாத்தை தண்ணீரை மெல்லியரோடு மெல்லமா அப்படி படி 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 விரைஞ்சு 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 கொண்டு போக மசாஜ் பண்ணிக்கிட்டு போக இந்த கிழங்குகள் செத்த கிழங்குகள் எல்லாம் போயிடும். அதுக்கு பிறகு நீங்கள் மசாஜ் பேப்பர்ல இதுல பார்த்தா எப்படி மசாஜ் பண்ணா நீங்களே பாருங்க. இப்படி நீங்கள் சொல்ற மாதிரி இப்படி 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 சுழண்டு சுழண்டு எப்போ பார்த்தாலும் சுத்தி 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 மசாஜ் பண்றதும் இந்த கண்ணை சுத்தி இருக்கிறதுக்கு ஐஸ் என்ன கியூகம்பரை பாருங்க. சில பேர் கியூகம்பரை வட்டி போட்டு கண்ணுக்கு மேல வைப்பினோம், இல்லாட்டிக்கு ஐஸ் பஞ்ச ஃப்ரிட்ஜில் வச்சு போட்டு எடுத்து போட்டு மேல குளிருக்கு வைக்கிற மாதிரி ஒத்தி. இனி உறைஞ்சி இறுக்கி இருக்கு உறைஞ்சி உங்களோட ஸ்பஞ்ச் மாதிரி இதில் போட்டு மூத்துல உறைஞ்ச வேணாம். இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்து போட்டு எப்பவும் மாய்ஸ்சரைஸ்ல சரிதானே வெஸ்லின் ஜெலி ஆலிவ் ஆயில் கோகோனட் ஆயில் போட்டு மொத்த பளபளப்பா வச்சு. அப்போ இவ்வளவுக்கு நீங்கள் அதுக்கு நரிஷ்மெண்ட்டை கொடுக்குறீங்களோ அதுனால அப்ப உள் விதயம் எடுத்துக்கொண்டு மற்றது இனி அனிமியாதல் ஒன்றுமே வேற இது முகத்தை தேவையில்லாமல் தொடாதே. சில பேர் மூக்க தொடுகிறது, காதை தொடுகிறது, கண்ணை தொடுகிறது, துடைக்கிறாங்க. என் கையில தான் முழு கிருவியர் மேசையை துடைக்கிறது, குசினிக்குள்ள நிற்கிறது, வெளியால போறது, என்ன தூக்குறது, இந்த முகத்தை அப்ப கையை தேவையில்லாமல் முகத்துல வச்சு வச்சு உறைஞ்சாதே. சரியோ? அவ்வளோத்தையும் போட்டு இனி சிரிக்கிறது. நாங்க சொல்ற நீங்கள் இதோட மறக்காம இருந்தது பல்லு. உங்களோட பல்லுகளும் டென்டல் கேர் வேணும். என்ற அரைவாசி பல்லு உடைஞ்சு அரைவாசி பல்லு இல்லாமல் போனா சொக்க உள்ளுக்குள்ள வரும். அப்ப பல்லுட கேர் டென்டிஸ்டோட பார்த்து கேர்ஃபுல்லா இருக்கணும். மற்றது கிளென்சிங் இது இந்த இது வேற அக்னி சின்ன சின்ன பொருட்கள் வந்தா வச்சு நுள்ளி நுள்ளி புண்படுத்தாமல் கிளென்சிங். அப்ப 3 பெரிய அட்வர்டைஸ் பண்ணுவாங்க அது இதுன்னு சொல்லி சும்மா மெல்லிய இதால சுரைச்சு போட்டு மசாஜ் பண்ணி ஒவ்வொரு நாளும் காலமே பின்னேரம் ஒவ்வொரு நாளும் இதால் போட்டு ஒவ்வொரு இடமும் மசாஜ் பண்ணிட்டு வாங்க. மசாஜ் பண்ணுங்க. இப்ப இதுல லைன் செரிமன்ஸ்னா மசாஜ் எக்ஸ்ட்ராவா இப்படி எடுக்கிறது. இப்ப இந்த இதுல இப்படி வரேன்னா இந்த பக்கம் தான் மசாஜ் பண்றது. இப்ப நான் சொன்ன இப்ப எடுக்கல இதை இழுத்து ரிலீஸ் பண்றீங்க தானே, அப்ப ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நாங்கள் எப்போதாலும் வாய சுருக்கு சுருக்கு செய்ய இந்த சுருக்கு வேணும். அப்ப நீங்கள் இப்படி எடுத்து போட்டு மசாஜ் பண்ணி எடுத்து வேற ட்ரை பண்ணா வயது போறதுக்கு இருக்கும் இல்லைன்னு சொல்லல, ஆனா குறையும். இது இப்ப அதோட மசாஜ் பண்ணிக்கலாம். மேல எடுங்க, இப்படி எடுத்து மேல ஓட்டுவோம். எல்லாம் கீழே வரட்டும். அப்ப இங்க இப்படி எடுத்து மேச எடுத்துக்கொண்டு இங்கேயும் எடுத்து அது இனி நீங்க சொல்லுங்க, அதுக்கு நான் சொல்றேன். நீங்க சொன்னதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த. வணக்கம் டாக்டர். நான் தான் இந்த தலைப்பை கேட்டிருந்தேன். இப்ப எனக்கு இந்த பாருங்க இதெல்லாம் என்ன சேவலுக்கு இருக்கிற அந்த கழுத்து மாதிரி எல்லாம் வந்து இருக்குது. அதுக்கு என்ன காரணம் டாக்டர்? இந்த இப்படி 2 எலும்புகள் இப்படி தெரியுறதுக்கு இந்த இப்படி இருக்குது எல்லாம். ஆமா, இந்த கழுத்து கீழே இந்த இதைத்தான் சொல்றீங்க. இப்ப இதை பேருக்கும் இதை வேற இது அரைவாசி இங்கேருந்து தூங்கி வருது. இந்த தொய்யல் தான் இங்க எங்களுக்கு இழுக்குது. அப்ப நீங்க மசாஜ் இது எப்படியும் இந்த கழுத்துல வார தொய்யல் இல்லாமல் பண்ணிடலாம். அது வயது எவ்வளவுக்கு வயது கூட கீழே தொங்க போகும். எல்லாம் தூங்குதான் எங்களுக்கு. அப்ப இது தூங்குறோம். அதான் இது உண்மையா வேணாம்னு சொன்னா பிளாஸ்டிக் சர்ஜரி இதை ஸ்ட்ரெப் பண்ணி மேல எடுப்பினான். இந்த சதுரமா வேற அவளை இந்த மேல எடுக்க கீழே சொல்றாங்க. அதுதான் அதோடைய ஆக்கள் தெரியாமல் போறா அப்படி கொலரை போட்டு போகலாம் இல்லைன்னு சொல்லி காரணம் வயசாலையும் இருக்குதானே டாக்டர். வயசுகள் போக போக இப்படி வரலாம் தான் இல்ல. இது ரெண்டும் தாசை. இது ரெண்டும் கூட தாசை. இது நடு உங்களோட சுவாச குழாய் போகுது. இந்த தொய்யல் இந்த இதெல்லாம் தொய்யல், இதுக்குள்ள வாரதெல்லாம் தொய்யல். அப்ப நீங்கள்
எடுத்து எவ்வளவு மசாஜ் தான் சொல்றது, இப்படி மசாஜ் பண்ணி மேல் எடுத்துட்டு வா. கோகனட் ஆயில், ஆலிவ் ஆயில், பெரிய கிரீம், இல்லாட்டி வெஸ்லின் கிரீம், நிவியா கிரீம் காரியம் இல்லை. இந்த இதுக்கு தானே பாட்டாக்ஸ் இந்த போடுவேன். மற்றது ஃபீலர்ஸ் இருக்கு, வேணாம் ஒன்றும் தேவை எது சொன்னா எல்லாம் டெம்பரரியா வடிவேன். நான் 20, 30 வயது 40 வயதுக்கு செய்யாதேன்னு சொன்னாலும் செய்வேன். ஆனா அந்த நேரம் தெரியா, எங்கட வயது வேற தெரியும். ஓ இதெல்லாம் வேறமா மோம் வடிவாயிரா. இந்த தேவையில்லாத இடத்துல நாங்க இன்ஜெக்ட் பண்ணீங்கள, அது எங்கட தேகத்தோட சேர்றேன், அது இந்த ரியாக்ஷன் பேந்துவேன். அப்ப அந்த நேரத்துல 6 மாசம் அதான் இந்த பியூட்டி பியூட்டி பெரைட்டு போறாங்க நடிகர் ஓடுறது. வயது போன பிறகுதான் அது இந்த ரியாக்ஷன் வேற. அதிலும் பார்க்க இப்ப நாங்கள் சாதாரணமாக இப்ப ஒன்றுமே எங்க குடும்ப இதுதானே, இப்ப சும்மா ஜென்ரலா மெல்லிய வாஷ், அதுக்கு பிறகு எவ்வளவுக்கு சன்ஸ்கிரீன், வெய்யால போன சன்ஸ்கிரீன், சும்மா மசாஜ் பண்ணி ஒன்றுமில்லாட்டி சும்மா தட்டி கொண்டு என்ன. நான் நான் வாக்குக்கு போய்க்க நான் யோசிக்கிறான்னு சொல்ல, ஏஷியன் அது சைனீஸ் ஒன்ஸ் இப்படி தட்டி கொண்டு போகுது, இப்படி தட்டி வாக் 2-3 தட்டு போ தட்டி கொண்டு போகுது. அப்படி தட்ட ரத்தோட்டத்தை கூட்டுறீங்க, ரத்தோட்டத்தை கூட்ட அப்ப முகத்துல பளபளக்கத்து வந்தோம். அந்த நான் இறக்கலே பாக்குறேன்னு சொல்லி எங்கிட்ட வயது இல்லை. 40 வயது 50 வயது பெண்கள் எல்லாம் போய் யாரும் சொல்லிக் கொடுக்குற மாதிரி நாங்கள் பார்த்து வைக்கப்பட்டு இல்ல, கையை தட்டி தட்டிட்டு போதல், இதை தட்டி தட்டிட்டு போதல், மசாஜ் பண்ணிக்கிட்டு போயினும் அந்த இதை கொடுத்து ஃப்ரெஷ் பண்ணி இதழ் கொடுக்குற மாதிரி மசாஜ் மாதிரி வந்து போதும். இங்க நல்ல இது நாங்களே செய்யக்கூடிய ட்ரீட்மெண்ட் தான் நீங்க இப்ப செய்யலாம். அது இப்ப நான் சொல்ல இப்ப செய்யாமல் இருக்கின்ற பாட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன் அல்லது மைக்ரோ நீட்லிங் இங்க போற மாதிரி சின்ன சின்ன இதழ் மாதிரி குத்தி இப்பலாம் ஒண்ணும் தேவையில்லை. நான் சொல்றேன்டா ஆயில், வெஸ்லின், எல்லாத்துக்கு கிரீம், ஸ்பெஷல் கிரீம்ஸ் ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் சாதாரணமா பாவிக்கிற உங்களுக்கு ஆயில், ஏதாவது ஆயில் நீங்கள் பாவிக்கிறதுனா அதை மாத்திரம், வேற ஒன்றும் தேவையில்லை. உங்களோட தேகத்துக்கு இது நல்லமோ அதை நீங்க அதை போடுங்கோ. ஆனா எப்பவும் சருமத்தை இத மோத்தில இருக்கிறத எண்ணத்தன்மை இருக்கிறதா அல்லது ஈரத்தன்மை இருக்கிறதா வச்சிருக்கோம், காய விடாதே. லிப்ஸுக்கு லிப் பாம் ஒன்று பின்னாடி சும்மா வெஸ்லினையாவது தடவி விடுங்க. லிப் அல்லாடி இதெல்லாம் படிக்கத்தான் விட்டமின்ஸ் எடுக்குவான், அதை மாத்திரம் சொல்லலாம். விட்டமின்ஸ், அயன் அதெல்லாம் எடுக்க வேண்டிய அதெல்லாம் நார்மலாவே விட்டமின் அயன் எடுக்கிறது, மற்ற விட்டமின் பி அது மாசம் ஒரு ஊழ் எடுக்கிறது அப்படிலாம் செய்யறது. மற்ற இந்த கைகள் எல்லாம் டாக்டர் இப்படி இந்த சுருக்கமா வருகுது, இந்த பிக்மெண்டேஷன், இந்த கையெல்லாம் இப்படி சுருக்கமா வந்துகிட்டு இருக்குது. கொஞ்ச காலமா தான் நிறமாத்தமா இல்ல இந்த சுருக்கம் தோலெல்லாம் சுருங்கி இருக்கிற மாதிரி, இந்த சுருங்கி இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன செய்தால கையெல்லாம் சுருக்க மாதிரி இருக்கிற மாதிரி, இந்த நரம்பெல்லாம் அதுதான் நீங்கள் அதுக்கு நீங்கள் ஆயில் அல்லது வெஸ்லின் மாய்ஸ்சரைஸ் அப்ப கிளென்சிங் கொண்டு மெல்லிய கழுவி போட்டு மெல்லமா ஊத்தி போட்டு மாய்ஸ்சரைசர் கிணக்க போடுறோம். காலமே இருக்கா மத்திய இருக்கா மாய்ஸ்சரைசர். நீங்கள் இருக்கிற கிளைமேட்ஸுக்கு ரொம்ப மாய்ஸ்சரைசர் எப்ப பார்த்தாலும் எண்ணத்தன்மை இருக்கணும். காஞ்சா ஒன்று கடிக்கத்துவோம். நான் இங்க வந்தப்பறம் எனக்கு விளங்குறது பிராண்டுக்கு கடிக்கிறது சொன்னா பேருந்தான் பார்த்தா ஸ்கின் ட்ரையா போகும். நாங்க போடுற க்ளோத்ஸே இழுத்து கொண்டு போகுது மெட்டது இதோட. அப்ப எவ்வளவுக்கு மாய்ஸ்சரைஸ் பண்றீங்க? அப்ப காலமையும் போட்டு உங்களுக்கு கூட இது இன்னும் கூட போட்டுப்பாங்க இல்ல. அதாவது நீங்கள் வெளியால போற அதாவது உடுப்புகள் பிளவுஸோ சட்டையை போட்டா இந்த கை ரெண்டும் எக்ஸ்போஸ். அப்ப சூரிய வெளிச்சத்துல எக்ஸ்போஸ் பண்ற இடங்கள் கூட கிரீம் போடும். எப்ப பார்த்தாலும் வச்சு உறைஞ்சி போட்டு கொண்டு போகும். 1 மாசம் 2 மாசம் பாருங்க உங்களோட சருமம் வித்தியாசமே. இன்றைக்கு செய்து நாளைக்கு சரிவரமா இல்ல, நெடுக செய்து கொண்டு போவோம். அதோட ஃப்ரெஷ் எக்ஸசைசஸ், வாக். இப்ப திருப்பி தான் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். தேவையில்லாத
இனிப்புகள் சாக்லேட்டுகளை விடுங்க, திருப்பி திருப்பி பொரிச்ச சாமான்களை விடுங்க, அதெல்லாம் விட்டாச்சு. சாப்பாடு ஃப்ரூட்ஸ் இதுகள். மற்றது இந்த உறைஞ்சி இது ஊத்தைன்னு சொல்லி போட்டு இந்த சருமத்தை உறைஞ்சி எடுக்க வேணாம். ஏன்னு சொன்னா அதுலயே அந்த உள்ளுக்குள்ள இருக்கிறதால இந்த இரிட்டேஷனா போய் இப்ப இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற கிழங்கள் நார்மலா வராது. அப்ப ஃபெட் ட்ரை அப்படி தொட்டு 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 தான் சொட்டு எடுக்கிறான். துப்புரவான செலானி உரை, செலானி துப்புரவான டவல் திருப்பி திருப்பி அதை வச்சு கொண்டு 3 கிழமை பாய்க்கிறது டவல் சார். அதெல்லாம் அப்படியெல்லாம் செய்யறேன்னு சொல்லல, நாங்கள் எங்களுக்கே நாங்கள் யோசிப்போம் எப்படி நாங்கள் அதை எங்கட முகத்தை வடிவா வச்சிருக்கலாம் செய்யலாம் தானே. எல்லாருக்கும் முகம் வடிவம் நான் மீதி சட்ட உடுப்புகளால மூடிடுவோம் தெரியாது. அந்த முகத்தை பார்த்தா தானே இதா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அதுதான் மனவியாதி, மனோவியாதி, மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் சமாதானம். நன்றி டாக்டர், நன்றி நன்றி. நான் தான் இந்த தலைப்பையே கேட்டிருந்தவங்கள்ட்ட மிகவும் நன்றி. நல்ல தெளிவாக நல்ல அழகாக சொல்லியிருந்தீங்க டாக்டர். அது ஒரு பிரயோசனமாக இருந்தது. செலவில்லாம நாங்களே செய்யக்கூடியதாக இந்த இதுகள் இருக்கிறதால செய்து பார்க்கிறோம். பிறகு நல்ல முகத்தோடு வந்து உங்களுக்கு காட்டுறோம். நன்றி, வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர் ராஜினி அல்வான்ஸ். உங்களுக்கு வாழ்த்துக்கள். உண்மையிலே கேட்டுக்கொண்டிருந்தேன், இருந்தது. அதை நீங்க சொல்லுமா போல இது நானும் செய்து வரேன். தைராய்டால தான் எனக்கு அந்த சில நேரம் நாடிக்கு கீழே அப்படி சதம் கொஞ்சம் பெறும், கொஞ்ச நாளைக்கு இருக்கும், கொஞ்ச நாளைக்கு இருக்காது. இவர் சொல்லுவார் நல்லா இறங்கிட்டு போறா போல இருக்காண்டு. பிறகு பார்த்தா தானாவே கொஞ்ச காலம் பத்திரும். அது நான் நினைக்கிறேன் தைராய்டால வர்றது. அதுக்கு நீங்க சொல்லுமா போல அப்படி இப்படி தைராய்டுக்கு ஸ்கின் ரஃபா வரும். ஆனா தைராய்டு கண்ட்ரோலுக்கு மருந்து எடுக்கிறீங்க தானே. இப்ப மைரோட்ன்றது அதோட சேர்ந்துதான் இதெல்லாம் வரும். இந்த இது மற்றது சில வேறு இப்ப ஸ்ட்ரெஸ் இதோட இருக்குள்ள விட்டிலிகோ வெள்ள பச்சை வேறு சில பேருக்கு தானே, சில பேருக்கு ஆக்டிவ் வரும், சில பேருக்கு. அப்ப அது வந்து உள்ளுக்கு இருக்க அந்த பிக்மெண்ட் வாரதான் குறைஞ்சோம் தைராய்டு. மற்றது உடல் பருமன் கூட இருந்தா போல நிறைய தோங்கினான் விளங்குறோம், மெலிஞ்சோண்டு போக துவங்கினார். காரணம் மெலிகிறது சாப்பாட்டால குறையல, மறுபடி வேற வருத்தமா இருக்கக்கூடும். வேற வருத்தத்தால மெலிஞ்சு நிதிரை இல்லாமல் அல்லது வேத்து கொண்டு நீங்கள் அது டாக்டர்கிட்ட காட்டி ஏன் வெயிட் குறையுறீங்கன்னு பார்க்கணும். ஆனா நாங்கள் இல்ல, எனக்கு நான் உடல் பெருமன் நான் இந்த காலமே சாப்பாடு இனிமேல் ஒரு நாள் எடுக்க மாட்டேன், அரிவாசியை நிப்பாடி போட்டுருக்கேன்னு சொல்லி நாங்கள் குறைய துவங்கினா அந்த கெதியில ஒரு குறிப்பளவு கொஞ்சம் கொஞ்சமா குறையாமல் ஒரு மாசத்துல கிராஷ் டயட்னு சொல்லி கொண்டு வராங்களுக்கு தான் கிடைச்ச. அது கண்ணெல்லாம் குழி விழுந்து முகம் எல்லாம் சொக்கெல்லாம் உள்ளுக்குள்ள போய் 10 வயசு கூடிவேன் காட்டுற மாதிரி முகத்துலதான் தெரியும் அந்த அந்த அழகு போயிட்டு. இப்ப டயபெட்டிக் ஆக்களுக்கு அந்த கூட பெருமன் உள்ளாக்களுக்கு இந்த நியூ டேப்லெட்ஸ் அந்த அசம்பிக் கேள்விப்பட்டிருக்கீங்க கொடுக்குறோன்னு சொல்லி படக்குண்டு வெயிட் குறையுது இல்ல. ஆனா முகத்தை பார்த்தா 10 வயசு 50 வயது 60 ஆகும். டாக்டர் இருக்கும் டாக்டர். எங்களோட கணவர் வந்து டயபெட்டிக்கும் இருக்குது, கொலஸ்ட்ராலும் இருக்குது. அவருக்கு என்ன அப்படி இந்த டேப்லெட் பிரச்சனைன்னு தான் இவருன்னு சொல்றேன். இப்ப பார்த்தா ஆள் நல்லா மெலிஞ்சு நீங்க சொன்ன மாதிரி தோல்கள் எல்லாம் சுருங்கி பாதம் நீங்கி போயிருக்கு. இப்ப ஒரு நியூ டேப்லெட் வந்து அசம்பிக் அது வந்து எல்லா இடமும் வந்து எல்லா இந்த சினிமா நடிகர் எல்லாரும் எடுத்து கொடுத்து இப்ப ஷார்டேஜ், உலகம் முழுக்க ஷார்டேஜ் இந்த ட்ரக். ஆனா சைட் எஃபெக்ட்ஸ் இனி என்ன நடக்கும்னு தெரியாது. வந்த துவக்கத்துல எல்லாருக்கும் டாக்டர்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ணது இல்ல. நீங்க சொன்ன மாதிரி டாக்டர் சில நேரம் சிகரெட் இடைக்கடையாக குடிச்சு கொண்டே இருக்கிறார், அதை நிப்பாட்டுறாரு இல்ல, அது குடிக்க கூடாது, அதை நிப்பாட்டு. இப்ப நீங்க இப்ப பிளட் எடுத்துக்கிறாங்களே, நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனா தான் இவருக்கு அது தெரியும். நான் சொல்ல சொல்றாரு இல்ல, தனக்கு அது நிப்பாட்டு இல்லாம இருக்க உண்டு. இப்ப நல்லா வருத்தம் பிடிச்சிட்டு இதுகளால இவ்வளவு போய் உள்ளுக்கு இந்த நீங்க சொன்னதுகள் எல்லாம் சரியா இருக்கு டாக்டர். மற்றது நீங்க இப்ப சொன்னாங்க கேட்டது என்னன்னு சொன்னா நீங்க சொன்ன மாதிரி அப்ப நானும் இப்படி இப்படி இந்த தாடையை இப்படி இப்படி செய்தா சில நேரம் சரியா வரும் எனக்கு. நீங்க சொன்னீங்க அப்படி இல்ல, நான் சொன்ன சரியா நீங்கள் குமரியா இருந்த மாதிரி வரமாட்டீங்க. ஆனா வடிவா இருக்கும்.
அதுக்கு இல்ல நீங்க எல்லாம் சொன்னதை கேட்டிருந்தா உண்மையிலேயே டாக்டர் நான் முகத்தை சோப் போட்டு இங்க வந்து சோப் அங்க பவுடர் போட்டு நான் சோப் போட்டு முகம் கழுவி போட்டு இங்க வந்து கிரீம் போடுறேன்னா மற்றபடி நான் ஒன்றுமே பாவிக்கிறேன். இப்ப நீங்க சொன்ன அப்புறம் தான் நான் இப்ப இந்த ஒயில பூசி பார்ப்பேன். நீங்க சொன்னதான் நான் கேட்டேன்னா எனக்கு பெருசா விருப்பம் இல்ல. ஆனா நீங்க சொல்றது வெயிலுக்கு பூசினா நல்ல மண்ணு தான் நினைக்கிறேன் நான். நீங்கள் எடுக்கலாம். இல்லாட்டி வேஸ்லின் கிரீம் இல்லாட்டிக்கு நிவியா கிரீம் ஏதாவது ஒன்று உங்களோட முகத்துக்கு விருப்பமானது ஒன்று எடுத்து பாவிக்கிறோம். ஆனா எப்ப பார்த்தாலும் ப்ரொடெக்ஷன் தான், சன் ப்ரொடெக்ஷனுக்கு வேணும். ஆனா வெளியால போய்க்கு சன் கிளாஸஸ் போட்டுடுவோங்க, தொப்பியை போடுங்க, அல்லது குடையை போடணும். நல்ல வெயில்ல சும்மா போகணும். கண்கடி போன கிழமை வந்துட்டுது. அப்ப நான் சன்கிளாஸ் போட்டு தான் வெளியில போடுறேன். வீட்டை வந்தா கண்டு அணிஞ்சு வந்துடும். இவ்வளவுதான் எனக்கு அந்த அலர்ஜிக்கு வந்தா இது. மற்றபடி நீங்க சொன்னதெல்லாம் கேட்டோன்னு தான் டாக்டர் உண்மையிலேயே சிறப்பா சொல்லி இருந்தீங்க. இந்த இப்ப நீங்க சொல்றீங்க அந்த தோல் வியாதி இதெல்லாம் என்று சொன்னா இப்ப இந்த இதெல்லாம் பூசிக்கொண்டு அந்த வெயிலுக்கு போய்க்க அது எங்களுக்கு உடம்ப தாக்காதுன்னு தான் நானே நினைக்கிறேன். இவ்வளவு நான் அதை செய்யல. கேட்டதுல இருந்து கொஞ்சம் செய்து பார்ப்போம். அதான் இன்னொரு பிள்ளைய வந்து நீங்க சொன்ன மாதிரி தண்ணி குடிக்கிறதும் குறைவு, நித்திர ஓடுறதும் குறைவு, அதாலையும் என்ன உதவியே இல்லை. மற்றபடி சன்ஸ்கிரீன் கிரீம் வெளியால போய்க்கல சன்ஸ்கிரீன் இது போடணும் எனக்கு. அதோட நீங்கள் மாத்திரம் இல்ல பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்க போடுது. ஏட்டா இப்ப இல்ல, அது இன்னைக்கு நாளைக்கு இல்ல. அக்யூமுலேட் பண்ணி அங்கால போறது வந்து இப்ப 6 மாதம் 1 வருஷம் 4 அது பிரகாரம் பேர் தெரியவே. இந்த ஊர்ல என்ன வெள்ளக்காரருக்கு இந்த வெயில போய்க்கல சன்ஸ்கிரீன் போடாமல் போறதெல்லாம் ஸ்கின் கேன்சர். எல்லாரும் இந்த இங்க இருக்கிறார்கள் ஸ்கின் கேன்சர் கிளினிக்ஸ் தான் நேரவாசிடும். போற இடங்கள் எல்லாம் இந்த இதுல ஒரு பிரவுன் ஸ்பாட், இதுல ஒரு பிளாக் ஸ்பாட், இதுல வருதுன்னு சொல்லி எல்லாம் டெஸ்ட் பண்ண வேற சொல்றது. எங்களுக்குன்னு சொல்லி கருப்பாக்களும் குறை. அந்த ப்ரொடெக்ஷன் இல்ல, அந்த பிக்மெண்ட், அதாவது அந்த சாயம் சாயம் குறை இல்ல, அந்த சர்மத்தை இல்லாதபடியேதான் கேன்சர் வருதோம். அப்ப எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கிறபடியா. ஆனா எக்ஸஸா சன்னில போனா எங்களுக்கு வேற ஆயிடுச்சு. நன்றி டாக்டர், உங்களோட எல்லாம் நன்றி வாழ்த்துக்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். வணக்கம். நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன். நான் வந்து நீண்ட காலமாக டாக்டர் அந்த நாகதாளி அல்வேரா அந்த கிரீம் தான் பாவிக்கிறேன். வேற ஒரு கிரீமும் சாரி கத்தாலே அதுதான் பாவிக்கிறது. எனக்கு அந்த இவ்வளவு காலமா போகுது, நீண்ட காலமாக பாவிக்கிறோம். ஒரு பருவோ அப்படி என்ற எதுவுமே எனக்கு வர்றதில்லை. அது சில பேர் முகத்துக்கோ இது. ஆனா எனக்கு அப்படி இல்லை. அதேதான் நான் பொதுவாகவே பாவிக்கிறேன். அது பொதுவாகவே ஒவ்வொரு சர்மத்துக்கும் ஒவ்வொரு சர்மத்துக்கு பழகிட்டு அது உங்களுக்கு நல்ல நான் சொல்றதுக்கு முன்னாடி மாத்த வேணாம். அதே இவ்வளவுக்கு நல்ல வேண்டாம், எங்களுக்கு தெரியாது. ஒவ்வொரு சர்மத்துக்கும் அது பிடிச்சோட அலோவேரா நல்ல எப்பவும் பாவிக்கும். சில நேரங்களில் அந்த சும்மா தோடம்பழம் புளிஞ்சு குடிச்சிட்டோம்னா அந்த தோல் இருக்குது தானே, அதை சும்மா மசாஜ் பண்ணி தேய்க்கிறது இல்லை தேசிக்காய தேய்ப்பேன் பாலும் இருந்துட்டு. மற்றபடி எதுவுமே நான் பூசுவதில்லை. முந்தைய இந்த ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது லக்டோகலமின் அந்த ரோஸ்ல முந்தைய அது பூசுனேன். ரோஸ்ல அது பூசுனது பிறகு ஒண்ணுமே பூசுறது இல்லை, அப்படியே விட்டு விட்டு. இப்ப இங்கேயும் அந்த ரோஸ் கிரீம் எங்காலும் பழம் போறதுன்னு சொன்னா முந்தி பூசுறேன். இப்ப நான் அது இப்ப நீண்ட காலமாக அதையும் விட்டுட்டேன், ஒன்றுமே பாவிப்பதில்லை. அப்படியே விட்டது அப்படியே தான் இருக்கிறது. என்ன செல்லும் போது எல்லாரும் வந்து கேட்க எல்லாரும் இந்த கிரீம்களை தேய்ச்சி போட்டு மிஸ் யூனிவர்ஸ் ஆக்க வலிக்கிட்டு. இப்ப எல்லா இடத்துலயும் எல்லா எந்த ஊர்லயும் பார்த்தாலும் இந்த பார்மசூட்டிக்கல் ட்ரேட் மாதிரி இந்த ஃபேஸ் மேக்கப் அதானே அது பெரிய இண்டஸ்ட்ரி. ஒவ்வொரு பேரும் பார்த்தா அதெல்லாம் எவ்வளவு நல்ல என்ன கூடது என்று தெரியாது. ஆனா நாங்கள் சாதாரணமாக சின்ன வயலுக்கு சொன்னா இல்ல உங்களுக்கு என்ன தெரியும், இதுதான் நல்லம் அதுதான் நல்லம்னு சொல்றது மாதிரி அப்படி அதை சொல்றேன். எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரிக்கு இப்பவும் கோகனட் ஆயில், எக்ஸ்ட்ரா வெர்ஜின் கோகனட் ஆயில், எக்ஸ்ட்ரா வெர்ஜின்
ஆலிவ் ஆயில் எல்லாத்தையும் அந்த நாள் நெல்லெண்ணெய் தான் அங்க ஆமா. பாவிக்கிறாங்க. அப்ப இல்ல இங்க நெல்லெண்ணெய் கிடைக்குது தெரியாத பார்க்கணும் பழக்கம் இங்கேயும் சில இடங்களில் இருக்கிறது கடைகளில், சில கடைகளில் இல்லை. ஆனா அநேகமான ஜெர்மனி, பிரான்ஸ் எல்லாம் இருக்கிறது. லிடில் என்ற கடையில் அதில் இருக்கிறது வருகிறது. ஆமா. பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் செய்த ஆட்களுக்கு டிரான்ஸ்ஃபியூஷன் செய்த ஆட்களுக்கு ராஜினி அல்போன்ஸ் சொல்லி கொண்டு இல்ல இந்த கிழமை அல்டியில என்ன வந்திருக்கான்னு சொன்னா நல்ல தெரியல. ஓகே ஓகே பாத்தீங்களா, அங்க வர்றதுன்னு கேள்வி எனக்கு தெரியல. ஆமா ஆமா ஆமா. பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் செய்த ஆட்களுக்கு டாக்டர் திகத்துல வித்தியாசங்கள் வர்றதானே இதுகள்? அது இல்ல பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன்ல வந்து கம்பேட்டிபிள் அந்த காலத்துல சில இதெல்லாம் இருக்கலாம் வித்தியாசங்கள் வாரது, ரேஷ் வர்றது, மெட்டது வாரது. ஆனா இப்ப நினைக்கிறேன் முழுக்க செக் பண்ணி எல்லாம் செக் பண்ணி அவ்வளவு பண்ணல. ஆனா இந்த இது வருமானா அது வந்து அப்படியான வந்தா அதுக்கு ட்ரீட்மெண்ட் அவங்க ஹைட்ரோகார்ட்ஸனோ இன்ஜெக்ஷனோ என்னத்தையும் போட்டு வேற என்ன கொடுப்பேனா. அதோட சில ட்ரக்ஸ் எடுக்கிற மருந்துகளுக்கு அது தேகத்துல இருக்கிற வருத்தங்களை அறிஞ்சோள்ளோம். அந்த அதுகளுக்கு அந்த வருத்தங்களை இப்ப ரேடியேஷன், இப்ப பிரஸ்ட் கேன்சர் ரேடியேஷனுக்கு போறாங்க, கீமோதெரப்பி எடுக்கிறாங்களுக்கு ஸ்கின் ட்ரைனஸ் இருக்கிறது. மற்றது ஸ்ட்ரெஸ்ல சொராசிஸ் மாதிரி சிடங்கு வெளியால சொறி மாதிரி பட்ட மாதிரி வந்து இருக்க சொராசிஸ் சொல்லி ஆர்த்ரைட்டிஸோட வர்றது. அப்படியானதுக்கு மருந்துகள் இருக்கு, அதை எடுக்க வேண்டி வேற. ஆனா போதைப் பொருட்கள் பாவிக்கிறது, குடிவகைகள், ஸ்மோக்கிங், அதுல நிப்பா எங்களோட சருமத்தை நாங்கள் பார்க்க வேணும்னு சொல்றாங்க. அதுகளை குறைக்கணும். அப்ப அதுகளை விட மாட்டேன். அதுலயும் கூழுக்கு மாசம் மீசைக்கு மாசம் மட்டும் எடுக்கலாம். அப்ப அதுல நிப்பாட்டினா எல்லாத்துக்கு ஏதாவது ஒன்று விடும். நாங்கள் சாதாரணமான நாங்கள் வீட்டுல இருக்கிற பொம்பளைகள் செய்யறது இது இவ்வளவுக்கு நீங்கள் இவன் தலைமாயிடும். மசாஜ் பண்ணி ஒரு காலம் ஒரு 5 நிமிஷம், பின்னேரம் ஒரு 5-10 நிமிஷம் சூடு எலும்பு இப்படி இப்படி சுருட்டி கொண்டு கூட தேகத்துல சூடு எலும்பா. அப்ப ரத்த ஓட்டம் கூடிக்கொண்டுவேன். அதே மாதிரி லிப்ஸ்லயே மசாஜ் பண்ணி எல்லாத்தையும் இப்ப இதெல்லாம் நீங்கள் மசாஜ் பண்ணி நாங்கள் சொல்லி தருவதில்லை. ஒவ்வொரு எல்லாத்தையும் எங்க என்னண்டாலும் கீழே வரப்பாங்க. அப்ப தூக்கி உயர்த்தி விடுறது. இப்ப சுழட்டி கொண்டு எடுத்துக்கொண்டு வர துவங்கினா என்ன செய்யறோம்? ரத்த ஓட்டத்தை கூட்டுறோம் உள்ளுக்குள்ள இருக்கு. அப்ப நாங்க வார இந்த கொலஜனும் எலாஸ்டிக் விழுந்தா இப்ப நாங்க எலாஸ்டிக் போட்டா கொஞ்ச நாள் பிறகு விரிஞ்சா அந்த பழையபடி சுருக்கி வராது. அதே மாதிரிதான் இதுல இருக்கிற எலாஸ்டிக் விரிஞ்சிறது திருப்பி வராது. ஆனா நாங்கள் மசாஜ் பண்ணிக்கொண்டு வார புது எலாஸ்டிக் கொஞ்சமா இருந்தாலும் அது ஹெல்த்தியான எலாஸ்டிக் ஃபைபர்ஸ், கொலஜன் ஃபைபர்ஸ் வரத்துவங்கன்னா பெட்டரா வரும். அந்த பெர்மனன்ட் கிரீசஸ் பெர்மனண்டா இதுல 4 அல்லது இதுக்குள்ள எல்லாம் சுருக்கம் விழுந்து பெர்மனண்டா வந்து போறது கஷ்டம். வேற துவங்கிகளை நிப்பாட்டி அது குறைக்கிறதா பெட்டர். இப்ப துணியும் மடிஞ்சு கிடிஞ்சு ஒரு இடத்துல விழுந்தா அது அந்த அந்த இடத்த நிமித்தி எவ்வளவு அயன் பண்ணாலும் திருப்பி அதே வந்து விடும். அதே மாதிரிதான் அப்ப அது துணிஇந்த மாதிரிதான் எங்கட சருமம் நடக்குது. அதை அறிஞ்சோண்டாக்கா டாக்டர் மசாஜ் பண்ணி அதெல்லாம் சுருக்கத்தை எடுக்கலாம். இப்ப தேகத்துல வர புள்ளிகளுக்கு டெம்பரரி நான் ஒன்று சொல்றேன். நான் இங்க இருக்கேன். இப்ப என்ன சுத்தி நான் ஒரு ஆள் தான் கருப்பி, என்ன சுத்தி இருக்க எல்லாரும் வெள்ளையா. எல்லாருக்கும் எல்லாருக்கும் சருமமும் கண்ணாடி மெல்லிய தோல், சின்ன கருப்பு லிவர் ஸ்பாட்ஸ் மாதிரி பிரவுன் ஸ்பாட்ஸும் வடிவில்லை எங்களுக்கு. அதாவது நிறம் கூடினாக்கள் எங்களுடைய சருமம் நல்ல சருமம். வெள்ளதான் இல்லைன்னு சொல்லல, வெள்ள வடிவு வயது உறைஞ்சாக்கள். நாங்கள் வடிவு வயது கூடினப்புறம் அந்த எங்கட சருமம்
இன்னும் நல்லா இருக்கும். இப்ப நானே இருந்து பாக்க இதை கருதி இருக்கிறாங்க பாக்க இந்த கிளாஸ் பேப்பர் மாதிரி உங்களுக்கு இருக்க எல்லாம் தெரியும். அந்த சுருங்கி ஆனா மசாஜ் பண்ணி மசாஜ் கொண்டு வாங்க எல்லாரும். அதான் நான் சொல்றேன் இங்க இப்ப அரைவாசி பேர் முந்தி நான் வேலைகளை 10% இப்ப 40% முகச்சின சுத்தி வேற எல்லா இடம் எல்லா வேறல் எல்லாம் மசாஜ் பண்ணும் நடக்க நடக்க மசாஜ் பண்ணி எடுத்துருக்குது. ஸோ அவையெல்லாம் எக்ஸசைஸ் செய்யறது. ஒர்க் பண்ணிக்கலாம் 12 மணி கிளம்பி எல்லாரும் எக்ஸசைஸ் செய்து போட்டு இருக்கிறோம். அப்படிதான் அந்த அந்த இது ட்ரீட்மெண்ட். ஆனா இந்த இது இப்ப நாங்களே நான் செய்யறதான். இப்ப பார்த்தோம் சும்மா இருக்கிற நேரம் கிரீமை போட்டு ஒரு 5 போறா சும்மா இருக்க பாக்குறாலும் எல்லாத்துக்கும் சுருங்கி பாக்குறது என்ன வாரம் நிரம்ப தண்ணி கடைசி ஒரு 6 கிளாஸஸ் தண்ணியாவது குடிங்க. இரவு 6 மணிக்கு பிறகு வேணாம் என்ற இரவிரவு அழும்புங்கள் சிரம்பிட பகல்லே 6 அல்லது 8 கிளாஸ் தண்ணியாவது குடிங்க. எவ்வளவுக்கு ட்ரைனஸ் இல்லாதோ அவ்வளவுக்கு சர்மம் பளபளக்கும் சுகமா இருக்கும். அந்த எலாஸ்டிக் இதை மசாஜ் அந்த இழுத்து எடுக்காமல் மசாஜ் பண்ணும். நெல்லமா நீங்க டாக்டர் சொல்லுவீங்கன்னா ஏசியன் மக்களுக்கு எல்லாம் நல்ல ஸ்ட்ராங்கான பல்லு ஸ்ட்ராங்கான ஸ்கின் எல்லாம் சொல்லுவீனா. மற்ற டாக்டர் இந்த டிரான்ஸ்பிளான்ஸ் ஆப்ரேஷன் செய்தாக்கல ஹோமோன்ஸ் தானே ஒரு ஆண்களுடைய டிரான்ஸ்பிளான்ட் லிவர் மாற்றி வச்சு சொன்னா அந்த உடம்பு அந்த பெண்களுக்கு மாற்றி வச்சு அதுலயும் வரும் தானே அந்த இதுல பெருக்கள் அது மாதிரி எல்லாம். ஆனா அதுகள் வந்து ட்ரீட்மெண்ட்ல எடுக்கலாம். என்ன முகாசியம் அந்த 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 ஆர்கன்ஸ் ரிஜெக்ட் பண்ணாம எடுக்கிறதுக்கு ரிஜெக்ஷன் இல்லாமல் கொடுக்குற மருந்து சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஆனா நான் சொன்னா எப்பவும் இந்த இந்த சைடு எஃபெக்ட்ஸால தான் இது வேணும்ன்றது எடுக்காதே. விளங்குதோ? விதியே மதியாத வெளிலாம் விளங்குதோ? பெரிய பெரிய மருந்துகள் இல்லையே அவை இந்த மருந்துகளுக்கு வரையா வேற மருந்தை குடிக்கிறது இல்லை. இந்த ஹோம் ரெமெடிஸ் மாதிரி லாக்டோகலமைன் லோஷனோ இல்லாட்டிக்கு ஆயில போலையோ இல்லாட்டிக்கு கிரீமோ போட்டு மேல மேலது எஸ்பி என்ன சன்ஸ்கிரீன் போட்டு மேல கிளென்சிங் இந்த செட்டஃபில் தெரியும் இந்த இதில் சோப்பிலும் பார்க்க செட்டஃபில்லோ கியூஎன்பி அதை போட்டு மெல்லிசா ஒருக்கா கழுவி விட்டா கிருமிகள் எல்லாம் போயிடும். அதுக்கு பிறகு இந்த கிரீமை போட்டு எவ்வளவுக்கு போட்டேன் லிப்ஸுக்கோ கண்ணுக்கோ கையக்கோ போட்டு மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிட்டு வாங்க. ஒரு 3, 4, 5 மாசத்துல பாருங்க அப்படின்டா ஒன்று போடுறது மற்றது இழுத்து எடுக்காமல் சுத்தி சாதாரணமா ரவுண்டா இப்படி 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 சுழட்டி கொண்டு போறோம். அந்த சர்க்குலர் மோஷன் விளங்குதோ? மசாஜ் பண்றதெல்லாம் சுழட்டி இப்படி இப்படி இழுக்காமல் சுழட்டி எடுத்துட்டு பொங்கால் ஏழுமானதான் நாங்க செய்யலாம். மீதி தப்பு. ஆனா அந்த இதுல வாரது இப்ப இந்த இது எப்போ 50-60 வயது பிறகு இது இந்த பக்கத்துல துவக்கம். அதுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி இருக்கு. நீங்க சர்ஜரிக்கு போறதுன்னா அதை இது கலாட்டி எடுக்கல மேலமா எடுத்து கொண்டு இப்படி கொண்டு போறோம் ட்ரை பண்றான். ஏன் டாக்டர் வில்லங்கத்தை பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யுது? அது வயசு வேற வரும் தானே எல்லாருக்கும். இல்ல 25ஆம் ஆண்டு மிஸ் யூனிவர்ஸாக போகலாம் தானே ராஜினி? ஏன் டாக்டர் பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு போவான வயசு வேற எல்லாருக்கும் வரும் தானே? ஒரு நீங்க சொல்லி நாங்கள் பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு இல்ல காசு இருக்கிறாங்க அதோட மாத்திரம் இல்ல நாங்கள் தான் ஒரு புருஷன் அல்லது இன்னொரு கல்யாணம் அல்லது வேணாம். இந்த ஊர்ல 70 வயது 80 வயதுலயும் கல்யாணம் முடிக்க போகலாம். அது மனம் முடிக்காட்டிக்கிறோம். தனியே இருக்காங்க ஒரு கம்பெனியன் அப்ப அழகா இருக்கணும். தானே நாங்கள் இருக்கிற காலத்துல மென சந்தோஷம் மெட்டாலோட சந்தோஷமா இருக்கல. காசை செலவழிக்கிறது தன்னில செலவழிக்காமல் பேங்க்ல வச்சா இன்னொரு ஆள் தானே செலவழிக்கிறது. அதுல வந்து அம்புறது சில பேர் அதிக ஆசையில சின்ன வயதுல இது வாங்குறது. இந்த இது இன்னொரு ஆளுண்ட
முகத்தை பார்த்து அந்த முகம் வடிவா இருக்கு, அது மாதிரி எந்த முகம் வர வேணும்னு எடுத்தா அது சில நேரம் வராது. தண்ட முகத்தை வடிவா வச்சிருக்கிறது வேற. இன்னொரு ஆளை பார்த்து அந்த முகம் மாதிரி எனக்கு மூக்கு வேணும், எந்த முகம் மாதிரி எந்த வேய வேணும், எந்த முகம் மாதிரி என்ற கழுத்து வேணும்னு சொன்னா செய்யறவன் கடவுள் இல்லையே, செய்யறவன் ஆபரேட் பண்ணவன் மனுஷன் தான். டாக்டர் மன்னிப்புடன் சில பேர் மூக்கு சர்ஜரி செய்து வச்சிருக்கணும் பத்தவனை பார்த்து, ஆனா கடைசியா வந்திருக்குது சிம்பன்சி மாதிரி. அதான் சொல்ற அதிக ஆசை அதிக கஷ்டம். எனக்கு அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பிளாஸ்டிக் சர்ஜரி பார்த்தா முக்காவாசி பேரும் இந்த பிலிம் ஸ்டார்ஸ் தான் தோங்குறது. அந்த வயது போகணும். அதான் சொல்றேன் இப்ப ஹைலூரானிக் ஆசிட் தான் இன்ஜெக்ட் பண்றாங்க. ஃபீலர்ஸ் இந்த சொக்குள்ளுகள் இருந்தா இதை ஃபீல் பண்றது, இந்த இதை ஃபீல் பண்ணா ஃபீல் பண்றது, இதை ஃபீல் பண்றது. ஆனா உண்மையா இதுல ஃபீல் பண்றது இதுல ஃபீல் பண்றது எல்லாம் ரியாக்ஷன் கூட வந்து பெரிய இதழ் மாதிரி வந்து வியாரமா போயிடும். அதனுடையதான் அது இந்த ஃபில்லர்ஸுக்கு போகாமல் மெட்ட த்ரெடிங் நூலால போட்டு த்ரெட் பண்றது, லேசர் ட்ரீட்மெண்ட், ரேடியோ ஃப்ரீக்வன்சி ட்ரீட்மெண்ட், அல்ட்ரா வயலட் லைட்ஸ், அந்த அதுகளை விட்டுட்டு இந்த யூவி லைட் சன்லைட்ல வர யூவி லைட், மற்றது செல்போன்ஸ் ப்ளூ லைட், அதுவும் நெடுக பார்த்துட்டு இருக்கிறதுக்கு கண்ணுக்கும் கூடாது மொத்தத்துகளும் கூடாது லைட், ப்ளூ லைட். அதே அதுவும் அந்த அதில் கொலஜனை திருப்பி ஃபார்ம் பண்ணிக்கல, நார்மலா ஃபார்ம் பண்ணாமல் அன்ஹெல்தி ஃபார்ம் பண்ணி மெட்டல் டாக்டர். இப்ப நீங்க அயன் இதெல்லாம் பத்தி சொன்னீங்க, எங்களுக்கு ஒரு நாள் டாக்டர் அப்படி எழுதி தரையிலே நாங்களே எழுதி தருவீங்க. நீங்கள் சும்மா அதில் எழுதி தர அது நீங்கள் போய் இறைச்சி மீன் பால் இதெல்லாம் எடுத்தா உங்களுக்கு அதெல்லாம் இரும்பு சத்து வேற இருக்கு. அனீமியா இருந்தா அவையில் சொல்லுவோம், அவையில் அப்ப பிளட் டெஸ்ட் எடுத்து அனீமியாவா இருந்தா சொல்லுவோம். ஆனா அயன் சப்ளிமெண்ட்ஸ் நாங்கள் போனீங்க லிவர்ல வாங்கி சாப்பிடுங்க. பார்த்து எது நல்லமோ அது உங்களுக்கு தேவையா இருக்கும். வணக்கம் நவுலவதி, நீங்கள் பேசாமலே இருக்கிறீங்க, கதைக்க போறீங்களா? நேரம் போகும் டாக்டர். அந்த சன்கிரீம் பாவிச்சா அப்படியே முகமெல்லாம் கருத்து வருது உடனே, ஒருக்கா போட்டாலே ட்ரிம்பா கருக்குது, வெயிலுக்கா போட்டு வந்த மாதிரி அது அப்படியே தொடர்ந்து நிக்குது. என்ன சாமா என்ன விளங்க இல்ல. சன்கிரீம் பாவிச்சா முகம் கருக்குது, அப்படியே முகத்துக்கு போடக்கூடாது. நீங்கள் அந்த நீங்க எடுக்கிற சன்ஸ்கிரீன்ல பாருங்க SPF40க்கு மேலே இருக்கும்னு சொல்லி என்ன பிளஸ் என்ன போட்டிருக்கு அந்த சன்ஸ்கிரீன்ல. இப்ப எடுத்து கொண்டு அது நம்பர்ஸ் போட்டிருக்கு. சன் ப்ரொடெக்ஷன் +50 +60 +70. அப்ப குறைஞ்சது எடுக்க வேணாம், கூடுனதை எடுத்து பாரு. கூடுன எடுத்தா நல்லது. ஒன்று சன்ஸ்கிரீன் மாத்திரம் இல்ல, உங்களுக்கு சருமம் கறக்குறது வேற காரணமா இருக்கக்கூடாது. தைராய்டு ப்ராப்ளம்ஸ் பெற்றதில் வேறையா இருக்கும், அதே மறைஞ்சு வேற நாங்கள் யோசிக்கிறோம் ஒன்றுன்னு சொல்லி வேற காரணங்களும் இருக்கக்கூடாது. ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் தான் சந்தவ வெளியில போய்க்க கட்டாயம் சன் கிளாஸும் சன்கிரீமும் பாவிக்க சொல்லி முகம் டப்பண்டு தெரியுது கருத்து இருக்கிறது. போகுதா இப்ப வெளியில போய்க்க தானே அது பாவிக்க சொன்னவன். அப்ப வெளியில போனா வெயிலுக்கு போனா மாத்திரம் இல்ல இல்ல போற குறைவு. அப்ப அந்த ஒருக்கா 2 தினம் போட்டு கருந்தால் வீட்டுக்குள்ள கண்ணால் இருந்தா தண்டை பாண்டா மரவணுமே. பெர்மனண்டா வர்றதுக்கு மாசக்கணக்கா போட்டா தானே, வெயில் போனா தானே கறக்குறோம். அப்ப வேற காரணங்களும் இருக்கணும் இதோட. ஆனா அவன் சொன்னவன் இத கிரீம் போட்டா கறக்குமண்டு அது சொல்லித்தான் சொன்னவன். ஆனா இது வெளியில போய் கட்டாயம் பாவிக்க சொல்லி போடுங்க. எனக்கு தெரியாது, நான் ஒன்று சொல்றேன். அந்த நீங்க பாவிக்கிற சன்ஸ்கிரீன் வாசிச்சு பாருங்க சைட் எஃபெக்ட்ஸ் என்னன்னு சொல்லி.
அப்படி கறக்குதுன்னு சொன்னா வேற என்ன சிலதுகள் என்னன்னு சொன்னா ரெட்டினால் விட்டமின் ஏ இருக்கிறது அந்த சன்ஸ்கிரீனோட விட்டமின் ஏ சேர்ந்து வர ரெட்டினால் சில வருத்தங்களுக்கு அதை போட்டு தருவினா. இப்ப உங்களுக்கு அக்னி சின்ன கொப்பளம் மாதிரி கருப்பு புளியல் வாரன்னு சொன்னா அதை தருவேன். அப்படி வெராட்டிக்கு வேற. ஆனா உண்மையா எனக்கு இந்த சர்ம வருத்தங்களோட இருக்கிறத பற்றி தெரியாது, என்னன்னு சொல்லி தெரியாது. ஆனா விட்டமின் ஏ சப்ளிமெண்ட்ஸும் ரெட்டினாய்ட்ஸ் அந்த அதில் போடுறதுல வாரது. ஆனா அது போடுறதால சைட் எஃபெக்ட் சர்மம் கறக்கிறது எவ்வளவு காலம் இருக்குன்னு சொன்ன அப்படி சொல்லிக்க நீங்க கேட்கணும். இப்ப போடாமல் விட்டா இப்ப நிக்கவும் சொல்ல. இப்ப நீங்க சொல்ற மாதிரி இருந்துட்டு போறீங்கன்னு சொன்னா அந்த நேரம் சரி கருத்தா. அப்ப இந்த வீட்டுக்குள்ள 4 நாள் போடாமல் இருந்தா கரும்பு போதானே போறது குறைவாத்தானே இருக்கு. கொஞ்சம் 2 வீக்ஸ் அப்படி வந்துதான் நோமலுக்கு வந்துச்சு. நீங்கள் கேளுங்க வேற அதுக்கு அவர்கிட்ட கேளுங்க. இதுல கண்ணனாளுக்கு சர்மம் கருத்து இருக்கு, வேற மாற்று வேற இன்னும் இதுல இருக்கோன்னு சொல்லி கேளுங்க. வேற ஸ்ட்ரென்த் அந்த SP20 SP30 வேற ஸ்ட்ரென்த்ல தாராவது கேட்டுப்பேன். எனக்கு தெரியல அது சொல்றதுக்கு உங்களுக்கு. டாக்டர் இந்த மருந்தால எதன வெட்மிகா என்ன 50 என்ன சாமான் என்ன தெரியாது. இது அந்த என்னது பாவிக்கிறீங்க? யூரின் கூடுதலா போற அந்த இதுக்கு இப்ப இதுவும் ஒரு கிரீமும் ஒன்று தந்திருக்கிறா. யூரின் இன்ஃபெக்ஷனா இல்லாட்டி இல்ல இன்ஃபெக்ஷன் ஒன்றும் இல்லை. இப்ப யூரின் வந்து இப்ப ஃபாஸ்ட் ஆயுதம் செய்தா அல்லது ஜம்ப் பண்ணல இருமினா அதுக்கு போகும் தானே. ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ் ஒன்று சொல்றேன். நீங்கள் அந்த கீகல்ஸ் எக்ஸசைஸ் செய்யுங்களா? நீங்க செய்யறீங்களே அது செய்து பார்த்தா அதுக்கு சரி வரையில. அப்ப இப்ப டாக்டர் எப்பவும் செய்யணும். இன்றைக்கு செய்து நாளைக்கு சரி வராது. ஒவ்வொரு நாளும் படுக்கையில இருந்தோன்னு செய்யுங்கோ, இருக்கிற நேரம் செய்யுங்கோ. ஒரு கடைசி ஒரு 5 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் பேருந்து மத்தியானம் சும்மா இருக்கிற இடம் கீழ் அடி வயிற்றுல இழுத்து பிடிச்சு கொண்டு பேருந்து சாதாரணமா சுவாசிக்கிறானே எக்ஸசைஸ் செய்யுங்க. கொண்டு பேண்ட்ரி லைனர்ஸ் யூஸ் பண்றேன் இல்லையா? பேண்ட்ரி லைனர்ஸ் பாவிங்க. ஆனா இந்த மருந்துகள் சைட் எஃபெக்ட்ஸ் பாருங்க. கம்ஃபர்டபிள் ஏண்டா இதுக்கு இவன் தாரது இது விசைக்கோ இது மாதிரி இருக்குது. இன்கான்டினன்ஸ் வர்றது இந்த ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ் அதால் வாரதுக்கு இருக்கும். இதுல சைட் எஃபெக்ட்ஸ் இருக்க பாருங்க என்னன்னு சொல்லி. ஏண்டா சிலதுகள் அவ்வளவுக்கு நல்லம் இல்லை இந்த சைட் எஃபெக்ட்ஸ். அதுல வாசிங்க இதுன்னு சொல்லி அது பார்க்கல இந்த முறை. என்னடா கொஞ்சம் இந்த தடிமன் வந்தது முதல் தடிமன் வந்து இருமல் வந்தது. அப்பதான் இது பாவிக்க தொடங்கினான். போன சனிக்கிழமையில இருந்து 3 நாள். அது இப்ப சரியா இந்த சளி இதுக்குள்ளதான் இங்க மூக்கில எல்லாம் ஒன்றுமே. இப்ப குரல் அடிச்ச திடீரென்று எனக்கு சண்டே ஞாயிற்றுக்கிழமை இதுக்குள்ள இறுக்கி வாமிட்டிங் வந்தது. அது முடிய அப்படியே உயிரை கொண்டு போற மாதிரி ஏதோ ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படி இருந்தது. என்ன செய்யறேன்னு தெரியாத அப்படி ஒரு நிலையில் பேருந்து திங்கள் நேற்று பின்னேரம் திரும்ப அது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல இன்னும் கூடுதலா இருந்தது. எனக்கு ஒன்றுமே என்ன செய்யறேன்னு தெரியல. இந்த உயிர் போற மாதிரி தான் இருந்தது. அப்படி நெரிச்சு ஏதோ செய்திச்சுது. ஆனா அதை பேர்ந்துதான் யோசிச்சு பார்த்தேன். இந்த மருந்து தான் இப்ப புதுசா பாவிச்சது. அதாலே இதுக்கு கனெக்ஷன் இருக்கும். ஏண்டா அதை ஒன்று சொல்றேன். இந்த சைக்கோஜெனிக் அதாவது சில பைகளோட இருக்குது, சில இடம் சில நரம்புகளை தாக்குறதுக்கு இருக்கும். அதை வாசிச்சு பாருங்க. எனக்கு தெரியல இதுல என்ன இருக்குன்னு சொல்லி. ஆனா ஒன்று அதுல இல்லாட்டிலும் நீங்க இப்ப சொல்ற ப்ராப்ளம்ஸ் வந்து
மூச்செடுக்க கஷ்டம், தொண்டைக்குள்ள இது மாதிரி இருக்கு, அடைக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னா திருப்பி இருக்கா டாக்டர்கிட்ட காட்டுங்க. இது இன்றைக்கு போய் சரி வந்துடுது, நாளைக்கு சரி வரும்னு சொல்லி கொண்டு இது வந்திருக்கிறா. இப்ப நேற்று MLX 500 மற்ற பக்கம் திருப்புங்க, மற்ற பக்கம் திருப்புங்க நகுலவதி. இப்ப சரியா? இது அது ஆன்டிபயோட்டிக்ஸ் தான். ஆன்டிபயோட்டிக் யூரினரி இன்ஃபெக்ஷன் இருமலுக்கு தந்திருக்கோம். ஓ, அதுவும் இந்த மருந்து தந்திருக்கு. பிரிட்டிசலோன் அது இதுதான் அந்த பிரிட்டிசலோன் டாக்டர் பிரெட்னிசலோன் இதே மருந்து கொண்டு இது வந்து நேற்று தான் பிரெட்னிசலோன் உங்களுக்கு அஸ்மா மாதிரி மூச்சு எடுக்கிறதுக்கு திணறல் பண்ணா பிரெட்னிசலோன் ரிலீவ் பண்ணும். சரி, உங்களுக்கு தொய்வு மாதிரி எழுது தொண்டைக்குள்ள வந்து மூச்சு எடுக்க கஷ்டமா இருக்குன்னா ரிலீவ் பண்ணும். அமாக்சிசிலின் இன்ஃபெக்ஷன் இருமலோட அல்லாடி செலக்கடுப்போ என்னோட அவ இல்ல இருமல் சளிக்குதான் அவங்கள பிளஸ் இல்ல என்ன தாரான்னு சொன்னா உங்களோட சிம்டம்ஸுக்கு மருந்துதா, என்ன காரணம்னு தெரியா. இப்ப இது வந்து தெரியும் அதுக்கு மருந்து, இருமுறைங்க மருந்து, மூச்சு எடுக்க கஷ்டமா இருக்கு மருந்து, ஏன் வருதுன்னு சொல்லல தானே. அது நீங்க அதனுடைய ஒரு அதனுடையால் அவ தார மருந்துல கொண்டு வராமல் நீங்க சொல்லுங்க கொஞ்சம் வாங்க இப்படி இருக்குன்னு சொல்லி ஒன்றே ஒன்று சொல்றேன். டாக்டர்கிட்ட போனா சொல்றத ஒரு 10 மடங்கு ஒரு 5 மடங்கு கூட கேரமா சொல்லும். விளங்குதோ இல்ல? அப்ப சரி நான் இந்த போய் ட்ரை பண்ணிட்டு வாரேன், நான் அடுத்த முறை வாரேன்னு சொன்னா போயிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். ஐயோ மூச்சு எடுக்கலான்னு போயிட்டு அறிவில்லாமல் போய் மூச்சு எடுக்கலாமல் ஒரு 5 நிமிஷம் இருந்தா கிட்ட நான் போறேன்னு சொல்லி 2 தினம் பயமுறுத்துங்க. அது பிறகு அவையில் உங்களை இந்த மருந்துல எழுதி போட்டு வான்னு சொன்னாங்க. திருப்பி பிளட் டெஸ்ட் பண்ணியோ இல்லாட்டிக்கு வேற என்ன சொல்லியோ தேவையோ என்னந்தாலும் வந்து பார்க்க வேண்டி வேற, அல்லது நாங்க நினைக்கிறோம் தொண்டையிலேன்னு சொல்லி உங்களோட ஹார்ட் ப்ராப்ளம்ஸும் செக் பண்ண வேண்டி வேற. விளங்குதோ? இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா அப்படியே அறியுங்கோ. ஏண்டா இந்த மருந்து புதுசா இருக்கும் இல்லைன்னு சொல்லி இல்ல, செலத்தோட இருக்கக்கூடும். ஆனா அதிண்ட சைட் எஃபெக்ட்ஸோ இல்லாட்டி வேற இவங்களோட தேர்தல இருக்கிற வேறது மட்டும் கூட வருதோ தெரியா. ஆனபடியால் இப்ப அவ சொன்னது இப்ப இருமலுக்கு தொண்டை இந்த சளிக்கோ இதுக்கு அமாக்சிசிலின் தந்திருக்கிறா, அது செலத்துக்கும் வேற என்ன தான் போகும். பிரெட்னிசலோன் எல்லாத்தையும் சப்ரஸ் பண்ணும். ஆனா என்ன காரணம் தெரியாது. அதனுடையால் நீங்கள் அதை சொல்லணும், வாங்க இது எல்லாத்துக்கும் அல்லாட்டி அடுத்த முறை போய்க்க சொல்லுங்க, இதுல ஒன்றும் எஃபெக்ட் இல்லை, வேற மருந்து இல்லை, இது ஏன் கறக்குது இல்லாட்டி இந்த மூச்சு வரும்னு சொல்லிக்கல எப்பவும் சொல்லிக்கல. ஆட்டவரே இனிமேல் என்னால் ஏதாவது என்னென்ன காரணம்னு சொல்லுங்க. அவர்கிட்ட அவர்கிட்ட டாக்டர் சொல்லுங்க இதை எனக்கு விளங்கப்படுத்துங்க, இதால என்ன காரணத்தால எனக்கு வருது. ஆனபடி அப்படி அறிஞ்சாதான் நீங்கள் அதை தடுக்கலாம், அதை இல்லாமல் பண்ணலாம். எல்லாட்டி கடையில பண்ற மருந்துல வேக்கல விழுங்குறதுல ஒன்றும் பெறாதான். இப்ப நேற்று டாக்டர் இந்த ஆன்டிபயோட்டிக் தந்த பிறகு இது தந்தவ இது ஏன் நண்டு கேட்க என்னத்துக்கு நண்டு கேட்க அவ சொன்னா அதானு அது என்ன சாம விளங்க இல்ல இது தெரியக்க கேட்ட அதுவும் 6 குளிர்ச்சி எடுக்க சொல்லி தந்த ஒரு நாளைக்கு. அப்ப என்னத்துக்குண்டு கேட்க அவ சொன்னா அங்க மருந்து தெரியக்க அவ சொல்லுவீன போட்டு அவன் பேக்கெட்டை மூடி போட்டு மறந்தா தெரியும். அப்ப என்ன செய்யறது? அது வந்து இடங்கண்டா விடுவானோன்னு சொல்லி நீங்களும் உங்களுக்கு சொல்லி உங்களை அனுப்பி பழக்கம் சொல்லல. இது பிரெட்னிசலோன் தரையில நீங்கள் சொல்ற நீங்களுக்கு அந்த அந்த ஒவ்வொரு பேக்கெட்லயும் உள்ளுக்குள்ள இருக்க பேப்பர்ல எழுதி இருக்கும் தானே என்ன சைடு எஃபெக்ட்ஸ். ஓ அதுல பெருசா ஒன்றும் இல்ல, நான் பார்த்தேன், அது பார்த்தேன். பிரெட்னிசலோன்ல பெருசா ஒன்றும் இல்லாது. பிரெட்னிசலோன் தாரது ஒன்றும் இல்லாமல் தட்டி அனுப்புறதுக்கு தான் பிரெட்னிசலோன் தட்டி அனுப்பி. பனடோலுக்கு சம்பந்தமா இந்த டேப்லெட்? இல்ல 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 சார், பனடோலுக்கு சம்பந்தம் இல்ல. இல்ல இல்ல எனக்கு தெரியல. பிரெட்னிசலோன் வந்து இங்க ஒரு தரம் எழுதாயினும் பிரெட்னிசலோன் எழுதாயினும் ஒரு தரம். இல்ல அது என்ன அந்த டேப்லெட் குடுக்குறவ என்னத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு மருந்துகளுக்கும் ஆன்சர் பண்ணாட்டி
பிரெட்னிசலோன் லாஸ்ட் ரிசார்ட். ஆனா பிரெட்னிசலோன் எழுதியல மிச்ச இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் செய்து என்ன சொன்னா பிரெட்னிசலோன் வருத்தத்தை குறைக்கும் காரணம் என்னன்னு தெரியும். திருப்பி அந்த வருத்தம். அப்ப நீங்கள் வந்துட்டா இந்த மருந்துக்கு சோமா இருக்குன்னு சொல்லி கொண்டு இருப்பீங்க. ஒரு கிழமைக்கு தான் இந்த மருந்து வரும், ஒரு 5 நாள் 6. அதுக்கு பிறகு 2 கிழமை வரைக்குல முந்தி இருந்த வெத்தலும்பா கூடுன காரத்தோடு வரும் அந்த வெத்தல். அப்ப இது சப்ரஸ். இப்ப டாக்டர்ஸுக்கு தெரியாது, நேரம் இல்லை கதைக்கிறதுக்கு. விளங்குதோ? அப்ப உங்களுக்கு திருப்பி வேலைகளை சரி இதை எடுத்து பாருங்க சரின்னு சொல்லி போட்டு எழுதிடாது. இந்த மருந்து பிரெட்னிசலோன் நாங்க சாதாரணமா அந்த காலத்துல இதுல இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குல்ல, இன்ஜெக்ஷன்ஸ் போறோம்னா அட்மிட் பண்ணி செய்யறோம். பிரெட்னிசலோன் சாதாரணமா ஒரு தடவை எழுதாங்க. ஒரு முறையும் தெரியல. என்னுடைய அந்த நார்மல் டாக்டர் இல்ல, இது வேற ஒரு ஆள் தான் புதுசா. இப்ப நாங்கள் பிரெட்னிசலோன் அலர்ஜி அஸ்மா அலர்ஜி இருக்கிறார்கள், அஸ்மா இருக்கிறார்கள், எல்லாத்துக்கும் வேற எதுன்னு சொன்னா பிரெட்னிசலோன் இப்ப வச்சிருக்கிறாங்க. ஒரு அந்தரத்துக்கு எடுக்கிறதுக்கு தான் எடுக்கிறாங்க. ரூட்டீனா பிரெட்னிசலோன் கொடுக்காங்க. ஒருத்தருக்கும் எழுத மாட்டோம். அப்ப ரூட்டீனா எழுதல. அப்ப உங்களுக்கு இந்த மருந்து சரி வராட்டிக்கு இப்ப உங்களோட ஃபேமிலி டாக்டர் உங்களுக்கே விளங்குதானே, டாக்டர் இன்னும் பிரச்சனை எழுதே இல்லை. அப்ப இவையில டாக்டரா வந்தோன்னு எழுதி போட்டு அடுத்த பிரபைக்கெல்லாம் வைறான். இது உங்களுக்கு கிடையாது, வச்சுக்கோங்க தேவைப்படுற எடுக்கிறதுக்கு. ஆனா இது உங்களோட வருத்தத்தை சப்ரஸ் பண்ணும். எழுதினாலுக்கு காரணம் என்னன்னு தெரியாது. என்ன டாக்டர் அஸ்மா இருக்கிறார்கள் கஷ்டப்பட்டீங்களா டிஸ்ட்ரிக்ட் டாக்டர் ஏத்தி விடுறதா? நீ எனக்கு கொஞ்சம் பவர் போட்டு கொடுக்குறாங்க இல்லைன்னு சொல்ல இல்ல. ஆனா அஸ்மா அடல்ட் அஸ்மா வந்து அஸ்மா மற்றது கார்டிய இருதய வியாதிக்கும் தொய்வு மாதிரி எழுதத்துவாங்க. ஆனபடியால் நாங்கள் வெறும் அஸ்மா பிராங்கியல் அஸ்மா, அதாவது சுவாச பையோடு சேர்ந்த அஸ்மான்னு சொல்லி பிரெட்னிசலோன் கொடுக்கல. இருதய வியாதிக்கும் அஸ்மா மாதிரி வீஸ் பண்ணிக்கல, வேற காஸ். அதுக்கு பிரெட்னிசலோன் கொடுக்கல. ஆனபடியா அறிஞ்சு கொண்டு கொடுக்கும். விளங்குதோ? அதுதான். நன்றி டாக்டர். நன்றி வாணி. நன்றி வாணி இல்ல, நன்றி நவலவதி. நன்றி டாக்டர். ஏதாவது கருத்து? நன்றி. எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று இந்த குளிர்காலம் உங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறோம் டாக்டர். மிக பிரயோசனமானதா இருந்தது. வந்திருக்கிறார், அதை அவரையும் எடுத்துக்கொண்டு நாங்களும் எங்களுடைய கடைபிடித்து வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். மணி விடைபெறுகிறேன் டாக்டர். நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து இணைஞ்சிருங்கோ. சிவாஜினி ஸ்ரீதரன் இணைஞ்சிருக்கிறார். வணக்கம் சிவாஜினி. வணக்கம் டாக்டர். இணைந்திருக்கிற அனைவரையும் வரவேற்றபடி நானும் சற்று ஒரு 10 நிமிஷம் தான் நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்தேன். என்னடா டாக்டர், என்னுடைய ஒரு கேள்வி, இந்த சளி பிடிப்பது சிலருக்கு சளி என்றாலே என்னென்று தெரியாமல் இருப்பார்கள். சிலருக்கு எப்பவும் சளி, அவர்களுடனே சளி. சிலருக்கு அடிக்கடி தடிமன் வந்தாச்சு இந்த சளியே வெளியேற்றுகிறார்கள். சிலருக்கு தடிமன் வர குறைவுண்டா சளி வெளியேறுவதற்கு வாய்ப்பில்லை. இந்த சளி இந்த தொண்டைக்கு, இப்ப என்னுடைய பூந்த வீட்டு அம்மா மாமிக்கு அவ சொல்லுவா, தனக்கு இதுக்குள்ளதான் உள்ள சளி இருக்குது அப்படி எடுக்க முடியாம. ஏன்னா அவன் 84 வயது, அவன் அவ்வளவு வலியூட்டி இல்லையே, அதை எடுக்கக்கூடிய சக்தி அவக்கு காணாது. அப்ப இரும்பக்குள்ள எனக்கு சொன்னா, பிள்ளை எனக்கு இரும்பக்குள்ள சளி வருதுண்டு. அப்ப நான் சொன்னேன், மாமி துசுவால நீங்க இரும்பக்குள்ள சளி வந்தா அதை துப்பி பக்கத்துல ஒரு குப்பை பாலிய வச்சு போட்டுக்கொண்டு இருங்க, இப்படியாச்சும் என்னோட உள்ளுக்கு இருக்கிற சளியை எடுக்கணும். அந்த சளி எப்படி ஒரு ஆளுக்கு வருது? பாலின் மூலம் என்று சிலர் சொல்லினா வயதுக்கு ஏற்ற சளிகள் வரும். ஆனா சளிதான் கடைசி காலத்துல அடைக்கிறது என்றும் சொல்வார்கள். இந்த சளியை எப்படி வெளியே இல்லாமல் ஒரு சுருக்கமான
பால்ல வருதா அல்லது அது இல்ல சளி காரணங்கள் வரும். சளின்னா என்ன, மூக்குல அல்லது தொண்டையில எங்கட மூக்கு லைனிங் அல்லது பின் தொண்டை வாய் பின்பக்கம் எல்லாம் ஒரு மியூக்கஸ் ஒரு வலுவழுப்பான மெல்லிய தோல் தானே இருக்கு. அதுல இருந்து சுரக்கிறது தான் இந்த மியூக்கஸ் மாதிரி ஜெலி மாதிரி சேர்றோம். அப்ப ஒரு இரிட்டேஷன் ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தா எல்லாட்டிக்கும் நாங்கள் இப்ப சுவாசிக்கிற இதெல்லாம் தூசிகள் அல்லது வேற கிருமிகள் வேற வந்தால் இல்லாட்டி ஒரு தடிமல் அல்லது இருமல் இல்லாட்டி நியூமோனியா ஏதாவது ஒன்று வந்தால் இன்ஃபெக்ஷன் வந்தால் இப்ப நாங்கள் மூக்கால தடிமல் வந்தா மூக்கால வடிய துவங்குறது. இப்ப கொஞ்ச நாளால தடிமல் பழுத்துட்டு மஞ்சளா வடியால இருமுறோம் துப்புறோம். அப்ப அந்த தடிச்சு கொண்டு போவோம். சரியோ, அப்ப காரணங்கள் வேற. ஆனா ஏன் சில பேருக்கு வருது, சில பேர்ட்ட ரெசிஸ்டன்ஸ் குறைவு. சில பேருக்கு அவைன்ற தேகத்தின் பார கிருமிகள் இருக்கிற மெட்டாக்கள் இருக்கிற இடங்கள்ல உலகம் எல்லாருக்கும் இல்லை. நாங்கள் இருக்கிற சூழல்ல இருக்கிற கிருமிகள் வரக்கூடும் அல்லது ஆக்கள் சுத்தி வர இருக்கிற ஆக்கள் இருந்து. அதான் கோவிட் டைம்ல மாஸ்க போட்டு எடுக்காதே சொல்றோம். அப்படி தடிமல் ஆனா சளி வாரது ஒன்று மூக்குக்குள்ள நிற்கும் எல்லாம் ஒரே பாதை தானே. மூக்கும் தொண்டை அடித்தொண்டைக்கு போய் பேர்ந்து சாப்பாட்டுக்குள்ளாய் புறத்தால அதுக்கு முன்னுக்கு சுவாசக்குள்ளாய். அப்ப இதுக்குள்ள வாரதுல அடக்கிக்கல நீங்கள் சாதாரணமாக வீட்டுல என்ன செய்யறாங்க, ஸ்டீம் பண்றது தானே, வேது பிடிக்கிறோம் தானே. தடிமல் வரைக்குள்ள வேது பிடிச்சு மூக்கால எடுத்து வாயால விடுறோம் சுவாசம் கேட்க. அல்ல அப்ப காது அடைக்கிற மாதிரி இருக்குன்னா சளி அடைக்கிறதானே காது அடைக்கிற மாதிரி இருக்கு. அப்ப எடுக்கிறதும் எடுக்கிறது அந்த பொடியால எடுக்கிறது. அத நீங்க சொல்லுமா இருமேக்குல ஒரு மஞ்சள் நிற புளி மாதிரி உள்ளுக்குள்ள போல மாதிரி இருக்குன்னு சொன்னால் அதுக்கு டேப்லெட்ஸ் இருக்கு. இப்ப சால்வின் டேப்லெட்ஸ் சொன்னா அந்த சளிய தண்ணியா அந்த கட்டியா இல்லாமல் தண்ணியாக்கி வழியால் கொண்டு வர்றதுக்கு இருக்கு மருந்து. அது சும்மா பார்மசிஸ்ட கேட்டாலே இப்ப பிரிஸ்கிரிப்ஷன் தேவை. சால்வின் டேப்லெட்ஸ் எஸ்கரில் 1 மியூகோலிட்டிக்னு சொன்னா அந்த சளியே தண்ணியாக்கி தாரதுக்கு சும்மா கெமிஸ்ட்ரிட்ட கேட்டாலே தருவாங்க எடுக்க சொல்லி. ஒரு பாட்டில் ஒரு 5-7 days எடுக்க குறைஞ்சு கொண்டு போவோம். சாதாரணம் வேற இப்ப இன்ஃபெக்ஷன் இப்ப காய்ச்சல் இல்ல இருமல் இல்ல சும்மா தொண்டைக்குள்ள ஹெறது போலையா வருது அல்லது மூச்செடுக்காமல் இந்த தண்ணீர் குடிக்காம அருவாசனை இல்லாட்டி வாயை திறந்தோடு நித்திர காஞ்சு வறண்டு திரண்டு வாறுதல் ஒன்று தண்ணீர் குடிக்கிறது, மற்றது ஸ்டீம் இன்ஹலேஷன்ஸ், மற்றது இந்த டேப்லெட் சால்விங் டேப்லெட்ஸா இருக்கு லிக்விடா இருக்கு. அந்த சளிய அந்த தடிப்பு இல்லாமல் சும்மா மூக்கால வழிகிற தடிமலுக்கு வாரமாய் அப்படியாகி வழியால கொண்டு அது அப்படியானதுல கெமிஸ்ட்ரிட்ட கேட்டாலே சொல்லுவாங்க அதை எடுத்து கொடுங்க. ஏண்டா நீங்க சொல்ற மாதிரி தொண்டையில தான் அடைப்பு, இருமல் இல்ல. அப்ப இருமி அப்படியே இரும சிரம்போத்தும் வழியால எடுக்கும் அந்த வயதில். கோக் மாதிரி உழுக்குல நிக்கிறத வழியால எடுத்து போல மோதிர மாதிரி இருக்கிறது அதை தண்ணீர் அந்த நீர் குடிக்கிறது, மெல்லிய சூடான தண்ணீர் குடிக்கிறது சிப் பண்றதும். மற்றது சால்வின் டேப்லெட்ஸ் இங்க என்னென்ன மாதிரி இருக்கு அந்த சளிய தடிப்பை குறைச்சி நீராக்கி தரதுக்கு டேப்லெட்ஸும் லிக்விட் அந்த சிரப்ஸும் இருக்கு எடுக்கும். அது மருந்துகள் இல்லை, அது சும்மாவே எடுக்கலாம். அதை நீங்கள் கெமிஸ்ட்ரியில சும்மா பார்மசியில கேட்டாலே சொல்லுவாங்க இப்படி சளியா வருது தொண்டைக்குள்ள இருக்கிறது வழியால இருக்கிறது. ஸ்ப்ரே இருக்கு, மூக்குல ஸ்ப்ரே பண்ண தண்ணியா லிக்விடா கொண்டு வரும். அப்ப அது எல்லாத்தையும் கூட அவர் டாக்டர்கிட்ட சொன்னா அவையில சொல்லினா இந்த டேப்லெட்ஸ் எடுங்கன்னு சொல்லி எடுக்கலாம். அப்படி செய்யுங்க. அது பெரிய இது இல்லை. தொண்டை எப்ப இருமி கொண்டு இருக்க பேருந்து காஞ்சபடி வறண்டதுல இப்ப நாங்கள் சாதாரணமா எடுக்கிறது தடிமேலா மூக்கால வடி. ஆனா வறண்ட பிறகு அந்த பிளாக் மாதிரி அந்த மஞ்சளா இருக்கிறது ஒட்டி பிடிச்சிட்டு இருக்கும் வழியால வராது. அதோட போஸ்ட் நேசல் ட்ரிப்னு சொல்றது
மூக்குல இந்த சளி மூக்குலாம் ஃபார்ம் பண்ணி படுத்திருக்க பின்பக்கத்தால வலிஞ்சு அடித்தொண்டைக்குள்ள போகும். அதெல்லாம் காலவன 3 மணி 4 மணி இருமி படியால கொண்டு வா. அது அலர்ஜிக். அந்த காமனஸ்ட் வந்து அலர்ஜிக் ரைனைட்டிஸ் சொல்றது தூசியல் ஊத்தியல் அலர்ஜி பொலனுக்கு ஒரு அலர்ஜி. அப்ப அந்த சுத்தி வேற இருக்கிற அந்த மெல்லிய சவ்வு இந்த இந்த சளி மாதிரி இருக்கிறத படியால தள்ளி கொண்டு போய் அப்ப அது சேர்ந்து ஈரலிப்பு குறைஞ்ச ஒரு கட்டியா வந்தா தான் படியால அது இரிட்டபிள் தானே. அது தேவையில்லாத சாமான் தானே. அப்ப அது எப்போ பார்த்தாலும் இரிட்டேட் பண்ணி இருமி வேற பார்க்கும் படியால தொண்டையே இப்போ அதெல்லாம் காரி துப்ப வேண்டி வேற அப்ப அதுக்கு செய்யுங்க. அது தட்ஸ் காமனஸ்ட் அலர்ஜிக் ரைனைட்டிஸ் சொல்லி போஸ்ட் நேசல் ட்ரிப். அதாவது நம்ம நாசிக்கின்ற பின்பக்கத்துல இருந்து ட்ரிப் பண்ணுங்க. நல்லது டாக்டர். நான் கேட்ட சுருக்கமான பதில்களை அளித்தது. அடுத்த முறைக்கு டாக்டர் தலைப்புகள் உங்களுக்கு வந்ததோ சரியில்லை, இல்லாட்டி எடுக்கலாம். இந்த இப்பொழுதெல்லாம் எல்லாருக்கும் வந்து இந்த பூக்களின் ஒவ்வாமை அலர்ஜி இருக்கு. இது வந்து நாளடைவில் அது ஆஸ்மாவாக மாறும் என்று சொல்லி கூறப்படுகின்றது. அது சம்பந்தமான சில தகவல்களை தேடிக்கொண்டு வாங்க, பேசுவோம் அதை பற்றி. ஏனென்றா இப்பொழுது ஒவ்வாமை இது வந்து ஆஸ்மாவாக மாறும் என்று சொல்லி அது சம்பந்தமான ஒரு தகவல் அடுத்த முறைக்கு எல்லாம் அடுத்த முறை. நன்றி 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 சிவாஜினி. நன்றி 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 டாக்டர். இதுவரை நேரமும் மிக சிறப்பாக எல்லோருக்கும் இந்த முகச்சுருக்கம் பற்றி மிக அழகாகவே எல்லாம் சொல்லியிருந்தீர்கள். 2025ஆம் ஆண்டு நிறைய பேர் மிஸ் யூனிவர்ஸுக்கு அப்ளை பண்ணுங்க. வாய்ப்பு கிடைக்கும். அதுதான் ஏனென்றால் கடந்த கிழமையும் அர்ஜென்டினாவில் இருந்து 60 வயது பொன்னொருவர் 3 குழந்தைதாய் மிஸ் யூனிவர்ஸில் வந்து முதலிடத்தை பெற்றிருந்தார். அதுபோல வருவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கிற உறவுகள் நீங்கள் அப்ளிகேஷனை இப்போதே ஃபில்அப் பண்ணி அனுப்பிவிடுங்க. மிக மிக சிறப்பு அளவு மாத்திரம். ஆமா அது இங்க இருக்கிற இதுல அவர்களுக்கு புத்தி அதிகம், புத்தி கூட. மிக மிக சிறப்பு டீச்சர், சிறப்பு டாக்டர். மீண்டும் அடுத்த 2 வாரங்களின் பின் உங்களை சந்திக்கலாம். மிக மிக நன்றியோடு உங்களை விடைபெற்றுக் கொள்கிறேன். இதுவரை நேரமும் மருத்துவ நேரத்தில் இணைந்திருந்த டாக்டர் ஜெனிட்டா ஸ்டீவன் அவர்களை மிக அன்பாக வரவேற்று அவரையும் நாங்கள் மிக அன்பாகவே வழி அனுப்பி 2 வாரங்களின் பின் பெனிட்டா ஸ்டீவன் அவர்கள் மிக மிக நன்றி டாக்டர். எப்படி சொன்னாலும் நாங்கள் இயற்கைதான், ஒன்றும் செயற்கையா இல்லை. விளங்கல நீங்க எப்படி சொன்னாலும் நாங்கள் இயற்கைதான், செயற்கையா ஒன்றும். அதுதான் இந்த படத்தை பார்க்கவே பயமா கிடக்குது. படத்தை மாத்தி வேற படத்தை போடுங்க. விளங்கி இருக்க நினைக்கிறேன். நன்றி டாக்டர். அடுத்து நாங்கள் ஆமாம் டாக்டர். டாக்டர் நீங்கள் சொல்றேன்டா, இதை சொல்லிட்டு சொல்லுங்க. சிரிப்புத்தான் வருகின்றது, புன்னகைதான். நன்றி எல்லோருக்கும். நன்றி உங்களுக்கும், வாணிமோகன், ஜெயா நடேசன் மற்றும் எல்லோரும் பங்கு பெற்ற எல்லோருக்கும் நன்றி. அடுத்த முறை நான் உங்களோட அலர்ஜியை பற்றி கதைக்கிறேன். நன்றி நன்றி. பாய் டாக்டர். நன்றி டாக்டர். எல்லோருக்கும் தேங்க்யூ. தேங்க்ஸ் வெரி மச். வைக்கிறேன். இலக்கியம். அடுத்ததாக இலக்கிய நேரத்துடன் இணைந்து கொள்கிறார்கள். இலக்கிய நேரத்துடன் முதலில் இணைந்து கொள்கிறார் ஜெயம் தங்கராஜ் அவர்கள்.
கரையில் ஆமாம். ஓ தொடங்கு. நான் பொருங்கக்கா. இல்லை நீங்கள் சொல்லுங்க, என்னுடைய காணியில் அதை நான் பார்க்குறேன். என்ன பொருங்க வந்தது சவுண்ட பொருங்க பொருங்க. സിനിമ പടത്തിന്റെ വരവ് വേറെ ഏതോ വരവ് ഇലക്കിയ നേരം ഇലക്കിയ. ഓക്കെ. இனிய வணக்கத்தோடு நெதர்லாந்து தங்கராஜன் சமகால இலக்கிய நேரத்துக்காக பேசும் இதயம் ஒன்று. திசை மாறிய வாழ்க்கை பயணம். சொந்த மண் வாழ்க்கை அது புலம்பெயர்ந்து கொள்ளும் என்பதை நான் கனவிலும் கண்டிருக்கவில்லை, நினைவுக்குள்ளும் ஊத்தி கொள்ளவும் இல்லை. அதுவும் துணையுடன் இணைந்து புறப்பட்டு பிரதேச வாழ்க்கை. மில்லிமீட்டர் அளவு கூட அந்நிய தேசத்தில் இதுவரை வாழவில்லை. என் ஜாதகத்தில் கூட இடம்பெயர்வு ஒன்று வரும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கவும் இல்லை. போலியான ஜோசியராக இருந்திருக்கலாம். ஆனால் விதி வெப்பதேசத்தில் இருந்து எங்கள் இருவரையும் குளிர் பிரதேசத்திற்கு கடத்தியிருந்தது. இதில் என் விருப்பம், என் மனைவியின் விருப்பம் என்பதை தாண்டி எங்களையும் மீறிய சக்தி ஒன்றால் பிரதேச வருகை நிகழ்ந்திருக்கின்றது என்பது மட்டும் புரிகின்றது. ஏற்படுத்தப்பட்டது, ஏற்புடன் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. வெள்ளையர் நாட்டிற்கு வந்து கொண்டோம் என்பதை விட விதியால் வரவழைக்கப்பட்டோம் என்பதே பொருத்தமாக இருக்கும். அகதி வாழ்க்கை ஆரம்பமானது. தாயகத்தில் ஊரார் உறவுகளில் தங்கி செயற்படுத்தப்பட்ட வாழ்க்கை இங்கு தனித்து விடப்பட்டது போன்ற பரிதவிப்பு. அனுபவங்களை கட்டாத வாழ்க்கை தக்குமுக்கு ஆடிக்கொண்டே நகர்ந்தது. பாதம் பதிக்கும் பாதை தகுந்த இடத்திற்கு கொண்டு சேர்க்குமோ எனும் ஐயம். இதுவரை காலமும் விளையாட்டு புத்தியுடன் இருந்த எனக்கு சொந்த புத்தி செயற்பட தயக்கம் காட்டியது. பழக்கப்படவில்லை. ஒன்றுக்கு 10 தடவை சொந்தங்களுடன் கேட்டு முடிவெடுக்கும் எனக்கு அடுத்த கட்டங்களுக்கு தனித்து முடிவெடுப்பது என்பது சங்கடமாக இருந்தது. துணிவை செருக்காத மனம், அடைந்த அடங்கிய ஒருவர் சிந்தனையில் இன்னொருவர் வாழ்ந்த தானில வாழ்க்கையை இந்த புலம்பெயர் தேசத்து வாழ்க்கை மெல்ல மெல்ல விடைபெற வைத்தது. கட்டுண்ட வாழ்க்கை மாறி தன் சுயமான வாழ்க்கை, சுதந்திரமான வாழ்க்கை, தான் தன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற தத்துவம் வாழ்க்கை சூத்திரமாகியது. இது படிக்கட்டுகள் மேல் பிறர் தூக்கி ஏற்றி விடாது. விழுந்தாலும் தாமே எழுந்து படிகளில் பாதங்கள் பதிக்கும் சுய புத்தியை உற்பத்தி செய்தது. வருவது நன்மையோ தீமையோ சேர்ந்தே அனுபவிப்போம் எனும் ஒப்பந்தத்தோடு புலம்பெயர் வாழ்வின் சமுத்திரத்தில் சேர்ந்தே குதித்து நீந்த தொடங்கினோம். ஆழத்தின் நீளத்தை பற்றி பொருட்படுத்தாதே. துணையோடு மட்டும் தொடர்கின்ற வாழ்வுக்கு ஈடு இணை இல்லை என்பது என்மட்டில் மீண்டும் நிரூபிக்கப்பட்டது. புதிய வழக்கங்கள் செயலுக்குள் உட்புகுந்தன. பயங்கள் வெளிவந்தன, பயன்கள் வெளிப்பட்டன, தயக்கங்கள் விடைபெற்றன. வையகத்தில் ஐயம் தீர்த்த வாழ்க்கை. புலம்பெயர் வாழ்க்கையில் பட்டதை கொண்டு படிகள் அமைப்பதும் தொட்டதை பற்றி தொடருவதுமான வாழ்க்கை பொறுப்பை தன்னகத்தை பொருத்தி கொண்டது. முட்டி கொண்டு பாறை மேல் விதையும் முளைத்து கொண்டது, வேர்கள் விட்டது.
இந்த சமூக அமைப்பு சாத்தியப்படாது எனும் எண்ணத்தின் வண்ணம் சற்றே மாறிவிட நசுங்கிய நம்பிக்கை நிமிர்ந்தெழுந்து நம்பிக்கை எரிபொருளில் வாழ்க்கை வாகனம் இயங்கத் தொடங்கியது. அயல் நாடு என்றாலும் வாழும் நாட்டின் காலத்துடன் கோலத்தை ஈடுபடுத்தி விடு என மனம் சமாதானமடைய விதி எமக்காக தன்னுள் மறைத்து வைத்திருக்கும் எண்ணற்ற நிகழ்வுகளையும் அதில் நாம் எவ்வளவில் சாதிக்கப் போகின்றோம், எவ்வளவில் பாதிக்கப்பட போகின்றோம் என தெரியாமல் இதுவரை நிகழ்ந்த ஆக குறைந்த அனுபவங்களே போதும் என என் சின்ன மதி சொன்னதை கேட்டு இப்படித்தான் இவ்வளவு தான் என நோக்கமில்லாது எதிர்கால திட்டமில்லாது விளையாட்டாக 25 வயதை முதுகில் காவிய புலம்பெயர்வின் அன்றாட வாழ்க்கையின் ஆனா அவனாவை கற்றுக்கொண்டேன். பல சவால்கள் காத்திருப்பது தெரியாமல். தொடரும். வணக்கம். சமகால இலக்கியம் அதிபர் நடாமோகனுக்கும் வாணிமோகனுக்கும் இத்துடன் நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஆக்கம் 146 ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து. பரிமாறும் ரகசியம். மனிதர்களாகிய நாம் பல வேளைகளில் முக்கியமான ரகசியத்தை சிலரிடம் பரிமாறி பகிர்ந்து கொண்டு விடுகின்றோம். இதை சொல்லக்கூடாதென்று தெரிந்தும் சொல்லி விடுகின்றோம். இதனால் பல ஆபத்துக்களையும் சந்தித்து விடுகிறோம். இதற்கு உதாரணமாக ஒரு சிறு கதை ஒன்று. ஒருவன் தனது தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்தான். மற்ற தோட்டத்துக்காரனின் வாய்க்கால் உடைத்து வெள்ளப்பெருக்கெடுத்து அவனது பயிரை நாசமாக்கி விட்டதால் அவனுக்கு கோபமாக வந்தது. உடனே மண்வெட்டியை எடுத்துக்கொண்டு பக்கத்து தோட்டக்காரனின் தோட்டத்துக்கு போய் அவனது பயிரை கொத்தி நாசமாக்கினான். இருவருக்குமே இதனை கண்ட அவனுக்கு கோபம் வந்தது. இருவருக்கும் கோபம் அது அளவுக்கு அதிகமாக வந்துவிடவே ஒருவரை ஒருவர் தாக்க துவங்கினார்கள். மற்ற தோட்டக்காரனை இந்த தோட்டக்காரன் மண்வெட்டியால் கொத்தி அவன் இறந்து விட்டான். யாருக்கும் இது தெரியாமல் போனாலும் அவன் சாகும்போது நிலவே நீதான் சாட்சி என்று சொல்லிவிட்டு இறந்து விட்டான். பல வருடங்களின் பின்பு இந்த தோட்டக்காரன் தனது மனைவியுடன் நல்ல நிலவில் தோட்டத்திற்கு வந்து தன் பயிரை பார்த்தான். நல்ல நிலவு பெரிய வெளிச்சமாயிருக்கிறது என்று நிலவை பார்த்து சந்தோஷத்தில் சிரித்தான். அப்போது ஏன் சிரிக்கிறீர்கள் என்று அவனது மனைவி கேட்க, இதே நிலவில் பக்கத்து தோட்டக்காரனை நான் மண்வெட்டியால் வெட்டி கொலை செய்தேன் என்று தனது இத்தனை நாட்களாக புதைத்து வைத்திருந்த ரகசியத்தை வெளியிலே சொன்னான். இது யாருக்கும் தெரியாது, நீ யாருக்குமே சொல்லிவிடாது என்றும் சொன்னான். ஆனால் அடுத்தடுத்த நாட்களில் அது தீயாக பரவியது. இந்த விடயம் போலீஸ் காதில் எட்டியது. அவர்கள் வந்து அவனை கைது செய்து கொண்டு போனார்கள். இதனால் சிந்தித்து செயல்படுவோம். நன்றி, வணக்கமுடன் ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து. நன்றி. வணக்கம். சமகால இலக்கியம். உங்களோட இல்லையாக்கா? இல்லையா? வாழ்த்துக்களும். ஆக்கம் 146 நடாமோகன் அடிக்கடி சாப்பிடுது அலுவலகங்களில் பெண்களவைக்கான சமகால இலக்கியம் 639 ஆக்கம். மனித வாழ்வில் மிக முக்கியமாக அமைந்துள்ளதில் மக்கள் பெறும் ஒன்றாகும். அதுவே மனவாழ்வின் மிகப்பெரிய இன்பமும் நிறைவுமாகும். குழந்தை என்பது கணவன் மனைவினது அன்பு கனி, அவர்களது உறவின் உயிருள்ள அடையாளம். அவருடைய இரு உயிர்களும் அன்பால் ஒன்றித்து இன்னொரு உயிராக மலர்ந்திருப்பதே பிள்ளை. அது இல்லறத்தின் இணையற்ற செல்வம். மழலையில் மட்டுமன்று குழந்தை கருவுற்ற நிலையிலிருந்து அது பிறந்து வளர்ந்து ஆளாகும் வரையிலுள்ள ஒவ்வொரு நிலையிலும் நிகழ்விலும் அதன் பெற்றோருக்கு எத்தனையோ சந்தோஷங்கள் பெருமைகள். அவர்கள் வளர்ச்சியிலும் எவ்வளவோ மகிழ்வு நிறைவு. குழந்தைகள் பெற்றோருக்கு தருவது மகிழ்ச்சி மட்டுமன்றி அதை விட முக்கியமாக தருவது வளர்ச்சி. பெற்றோர் பிள்ளைகளை வளர்க்கின்றார்கள் உண்மை, ஆனால் பிள்ளைகளால் பெற்றோரும் வளர்கிறார்கள் என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை. பெற்றோரும் பாசத்திலும் பண்புகளிலும் வளர்கின்றனர். அவர்களுடைய கணவன் மனைவி உறவும் வளம் பெற்று விடுகின்றனர். பிள்ளை வளர்ப்பு அருமையான அனுபவம் மட்டுமில்லை, அது பெற்றோர்களின் கடமைகளும் மிகவும் பெரியது, பொறுப்பானது, பாரமானது.
பிள்ளைகளின் பிறப்பும் அவர்களை வளர்ப்பு பொறுப்பும் இருவருக்கும் உண்டு என்பதை ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. நன்றி, வணக்கம். 2 மனுப்பின் நான் அதிபருக்கு அனுப்பிடார் கூட தெரியல. நேவி சக்காவும் இலக்கிய நேரம் இருக்கா? ஆமாம் ஆமாம் தருகிறேன். நன்றி ஜெயாக்கா. அடுத்ததாக நேவி சக்கா உங்களது தாங்க. அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். பாமுக உறவுகளுக்கும் திருநடாமோகன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு செல்வி உங்களையும் வரவேற்றுக் கொண்டு இன்றைய சமகால இலக்கியத்திற்காக 138 சமகால இலக்கியத்துடன் 138 மாணவர் ஒழுக்கம். மாணவர் ஒழுக்கம். நாம் எத்தகைய உயரிய செல்வங்களை கொண்டிருந்தாலும் ஒழுக்கம் இல்லையேல் அவற்றின் மரியாதையை இழக்கப்படும். ஆதியிலிருந்து இன்று வரை மனித ஒழுக்கம் உயரிய பண்பாக பேணப்படுகின்றது. இவ்வுலகில் வாழும் மனித வாழ்க்கைக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளும் விதிமுறைகளும் உள்ளன. இவைகளை கடைபிடித்து வாழ்ந்தால் ஒழுக்கம் உள்ள மனிதர்களாக நாம் வாழலாம். ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்பது திருக்குறள். ஒருவருக்கு ஒழுக்கம் மேன்மையும் நன்மையும் பெற்றுத் தருவதால் அது உயிரை விட சிறந்ததாக கருதப்படுகின்றது. சிறுவர் முதல் பெரியோர் வரை இந்த உலகில் மக்கள் அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ ஒழுக்கம் மிக மிக அவசியம் என்று கூறப்படுகின்றது. ஒரு மனிதன் எவற்றையெல்லாம் செய்ய வேண்டும், எவற்றையெல்லாம் செய்யக்கூடாது என ஒழுக்கம் கற்றுத்தருகின்றது. வாய்மை தவறாமை, மரியாதை செய்யும், இன்சொல் பேசுதல், மது அருந்தாமை, கொலை கொள்ளை போன்ற பாதக செயல்களில் ஈடுபடாமை, புறம் கூறாமை, உதவி புரிதல், பணிவுடைமை போன்ற எண்ணிலடங்கா நல்லொழுக்க பண்புகள் காணப்படுகின்றன இந்த ஒழுக்கத்தில். குழந்தைகளுக்கு சிறுவயதிலிருந்தே ஊட்டி வளர்க்க வேண்டிய ஒழுக்கம் அவர்கள் சமூகத்தில் சிறந்த மனிதர்களாக பெரிதும் காரணமாகின்றது. குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுத்தரும் பிரதானமான இடமாக விளங்குவது பாடசாலை. வெறும் அறிவை மட்டும் புகட்டாமல் நேரம் தவறாமை, சுகாதார பழக்க வழக்கங்கள், ஆடை ஒழுக்கம், புரிந்துணர்வு, பொதுமை, கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுத்தல், உதவி புரிதல் போன்ற நல்ல பண்புகளையும் கற்றுத்தருகின்றது. சமூகத்தில் மாணவர்கள் சிறந்த மனிதர்களாக மாற ஒழுக்கம் மிக அவசியம். நல்லொழுக்கம் பல நன்மைகளை தேடித்தரும். அவ்வாறே தீய ஒழுக்கம் பல்வேறு சங்கடங்களையும் கேடுகளையும் தேடித் தருகின்றது. ஒழுக்கமற்றவர்களாக வாழும் போது சமூகத்தின் மதிப்பை இழந்து அனைவராலும் வெறுக்கப்பட்டு வாழும் சூழ்நிலை ஏற்படும். ஒழுக்கம் தவறும் போது குற்ற உணர்வும் தாழ்வு மனப்பான்மையும் ஆட்கொள்ளும். மாணவர்கள் தங்களுடைய ஒழுக்கத்திலிருந்து விலகும் போது பாடசாலையில் தங்களுக்குரிய நன்மதிப்பை இழக்கின்றனர். தீய ஒழுக்கம், கொலை, களவு போன்ற பல்வேறு சமூக விரோத செயல்களை அதிகரித்து பாதுகாப்பற்ற சமூகத்தை உருவாக்குகின்றது. ஆண்டாண்டு காலமாக நம் முன்னோர்களால் வலியுறுத்தப்பட்டு வந்துள்ள நல்லொழுக்க பண்புகள் நமது வாழ்வியல் பண்போடு இரண்டர கலந்துள்ளன. அவற்றை நமது இளைய தலைமுறையினர்களுக்கு கற்றுத்தந்து அவர்களை நல்லொழுக்க சீலர்களாக வளர்த்தெடுப்பது நம் ஒவ்வொருவரின் கட்டாய கடமையாகும். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. அப்ப வீட்டுல ஒழுக்கம் கற்றுக் கொடுக்க தேவையில்ல, பள்ளிக்கூடத்திலேயே ஒழுக்கம் வீட்லயும் கற்றுக் கொடுத்தா தான் பள்ளிக்கூடத்துல மிக மிக சிறப்பு. இன்றைய தினம் இணைந்திருந்தவர்களாக ஜெயம் தங்கராஜ் அவர்கள், ராணி சமந்தர் அவர்கள், ஜெயா நடேசன் அவர்கள், நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் இணைந்திருந்தார்கள். கேட்டுக்கொண்டிருந்த உறவுகள், நீங்கள் இலக்கிய இதை பற்றி ஏதாவது கருத்துக்கள் சொல்ல விரும்பினால் வந்து கூறிக்கொள்ளலாம். சிவாஜினி. வணக்கம். நான் சிவாஜினி சிதர் இணைந்திருக்கின்றேன். உங்கள அனைவரையும் வரவேற்றபடி, இலக்கியகாரரையும் வரவேற்றபடி, என்ன ஜெயம் தங்கராசா அவர்கள் வந்து பிரதேச வருகை. பிரதேச வருகை வந்து ஆறும் பிரதேச வருகையால அழிந்து போனோம் என்று சொல்வதற்கு இல்லை. பல இந்த பக்கத்தை உற்று நோக்கினாலும் நாங்கள் நல்லாய்த்தான் இருக்கின்றோம், கெட்டு போனோம் என்று சொல்வதற்கு இல்லை. அது சொல்ல முடியாதுதானே. முற்றாக எல்லோரும் வந்து சொல்றது வந்து அது ஏதோ ஒரு விதத்துல ஒரு 1-2 வீதம் அழிஞ்சு போனவர்களும் இருக்கிறார்கள், ஏமாற்றப்பட்டு அழிஞ்சு போனவர்களும் இருக்கிறார்கள். அப்படின்னு சொல்லலாம். ஆனா கூடுதலான முறையில வந்து ஒருவர் வெளிநாட்டுக்கு வந்து பல
பல வகையில முன்னேற்ற பாதைகளை தொட்டு நல்ல ஒரு நிலையிலே எல்லோரும் பலர் இருப்பதை பார்த்து நான் மகிழ்ந்திருக்கின்றேன், மிக மகிழ்ந்திருக்கின்றேன். எங்கள் வீடு உட்பட நான் சொல்றேன், எல்லாருக்குமே எங்கள் உட்பட. அப்ப அந்த மகிழ்ச்சியின் பிரதிபலிப்பை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. பிரதேச வருகை பிரதேச வருகை இன்னும் கூடிக்கொண்டே போகின்றதை ஒழிய குறையவில்லை. அடுத்தது நிலவே சாட்சி. அந்த ஒரு குட்டி கதையைத்தான் சொல்லி இருக்கின்றார். நிலவே சாட்சி என்று அவர் செய்ததை இரவுதான் பார்த்து கொண்டிருந்தது. ஆனால் நிலவே சாட்சி இரகசியத்தை பற்றி மற்றவருக்கு சொல்றது ராணி சம்பந்தத்தை. அதான் அவர் கடைசியில மனைவிக்கு சொல்லி, மனைவியே வெளியில சொல்லி அதை காவல்துறையினருக்கு போன மாதிரித்தான் அந்த கதையை நான் புரிந்து கொண்டேன். அடுத்ததாக குழந்தைகளின் மகிழ்ச்சி என்று சொல்லக்குள்ள அதையும் அளவிட முடியாது. குழந்தைகளின் மகிழ்ச்சி 1-2 குழந்தைகள் மகிழ்ச்சியை பெற்றோர்களுக்கு கொடுக்க தவறினாலும், ஆனால் இருந்தாலும் பிள்ளைகள் பிள்ளை கனி மிக மிக ஒரு அற்புதமான கனியாகத்தான் நானும் பார்த்திருந்தேன். எத்தனையோ பெற்றோர்களுக்கு எத்தனையோ மகிழ்ச்சிகளை கூட கொடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது கூட பிள்ளைக்கனிகளாக இருந்து நாங்கள் பிரதேசத்துக்கு போன கூடது பிள்ளைக்கனிகளாக இருந்து எங்கள் புகுந்த வீட்டு அம்மாவுக்கும் கணவர் தன் அம்மாவுக்கும் மகிழ்ச்சியை கொடுப்பதற்கு கூட நாங்கள் பிரதேசங்களுக்கு கூட போய் அவர்களை பார்த்து அவர்களுடன் இருந்து, பிள்ளைகள் என்றால் எப்படியும் பெற்றவர்கள் ஒரு குழந்தையாக விடுவார்கள் ஒரு வயதுக்கு பிறகு. அப்ப அவர்களுடைய ஏக்கங்களுக்கு பிள்ளைகளாகிய நாங்கள் அவர்களுடன் இருக்கிற நேரங்களையும் அவர்களை பார்க்கிறது, நாங்கள் அவர்களை பிள்ளைக்கனிகளாக இருக்கிற நாங்கள் அவர்களை பார்க்கக்குள்ள கூட அவர்களுடைய ஆயுட்காலம் கூட இன்னும் கொஞ்சம் பின்னுக்கு போகும். எங்களை கண்ட உடனே ஒழும்பி நடக்க முடியாம இருக்கக்கூடியவர்கள் கூட ஒழும்பி நடப்பார்கள். என்னோட சந்தோஷம் அந்த பிள்ளைக்கனியை கொண்டு வந்திருந்தார். மற்றது மனித ஒழுக்கம் என்ற போது வீட்டுல மட்டும் ஒழுக்கம் இல்லை, ஒரு சமுதாயம் இல்ல சமூகம் கூட ஒழுக்கத்தை சீர்குலைக்கிறதுக்கு இருக்கு. பல வழிகள் இருக்குது. இப்ப பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போய் வருகின்றார்கள் என்று சொன்னா ஒரு புலவுத்தோடனே சொல்லுவினா அது அம்மாவிலதான் பிள்ளைங்க. ஆனா அங்கால அவன் வெளி உலகத்துக்கு போயும் அவன் கெட்டு போறதற்கு ஒழுக்கத்தை முறக்கூடிய வழிமுறைகள் இருக்குது. அப்ப சமூகம், சூழல், நாடு, இப்போ ஐரோப்பாவை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட கலாச்சாரத்தோட ஒப்பிட்டு பார்க்கப்போல பல ஒழுக்க மீறல்கள் இருக்கின்றன. அப்படியான விடயங்களை கொண்டு வந்திருந்த ஒட்டுமொத்தமாக எல்லோருக்கும் மிக மிக சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. இந்த ஒழுக்கம் என்றதுக்கு நீங்க சொன்னீர்கள் அம்மாவைத்தான் குறை சொல்றேன், ஆனால் உண்மையில் ஒரு பிள்ளை வெளியில போனா சீல் குத்தப்படுவது அப்பாவின் பெயர் தான், இன்னார்ட்ட பிள்ளை என்றுதான் சொல்றதொழிய அம்மாவின் பெயர் பொதுவாக நாங்கள் வீட்டுல வளர்க்கலாம் எங்கட பெயர் அடிபடும். என்ன கணவன் மாரும் சொல்லியக்குள்ள சொல்லுவேன், நீ வளர்த்த வளர்ப்புத்தான் இப்படியேண்டு. ஆனால் வெளியில் வரும்பொழுது தெருவில் அந்த பிள்ளை வெளியில வரும்போது அப்பாவோட பெயர் தான் முத்திர குத்தப்படும். ஆமாம். வணக்கம் அக்கா. வணக்கம் அக்கா. திசை மாறிய வாழ்க்கை பயணம் பற்றி இங்க வந்தது அதில் பற்றி ஜெயந்தங்கராஜா பிறந்த நாட்டுக்கு குடும்பமா இருந்த அந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தார். மற்றது பரிமாறம் ரகசியத்தை வெளியிட்டன்னு சொல்லி ரகசியம் வேண்டாம் அதை பாதுகாக்கணும், அதை பப்ளிக் பண்ணி சொல்லணும் சொல்லி தண்டா அது கனகாலத்து பிறகு வெளியானதை பற்றி சொன்னால். மற்ற பிள்ளைகள் வளர்ப்பை பற்றி நாங்கள் பிள்ளைகளை எப்படி வீட்டில் வளர்க்கணும் அது தாக்கித்தான் முக்கிய கடமையாக இருந்தால் நான் பெற்றோர் ஆண் கணவன்மாரும் அதை கவனித்தில் தான் எடுக்கணும். ஆனால் கூடியது பிள்ளைகளோட வளர்ப்பில் பெண்கள் தான் கூட பாதுகாக்கிறார்களுக்கு. மற்ற மாணவர் ஒழுக்கத்தை பற்றி இருந்தார்கள். மாணவர் ஒழுக்கத்தில் பள்ளிக்கூடத்தில் கல்வியோட மாணவர் ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் வீட்டில் தான் பிள்ளைகளுக்கு மாணவர்களுக்கு பெற்றோர் சொல்லிக் கொடுக்கணும். அதை தான் நேவிஸ்பிலி 4 பேருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். சிறப்பு. சரி, நான் சிறப்பு. வேறு யாராவது ஏதாவது சொல்ல இருக்கிறீர்களா? யாரை கேட்டுக்கொண்டிருந்தால் இலக்கியம் தந்தவர்களுக்கு இலக்கியம் தந்த எல்லோருக்குமே நன்றி. நன்றி நன்றி. நான் நேற்று தகவல் அனுப்பவில்லை. இப்ப வாணியக்கா கெடுதில்தான் இன்றைக்கு நான் வேலை முடிந்து நேரலையில் என்னுடைய தகவலை இணைக்கின்றேன் சொன்னவா. உங்களுக்கு தெரியப்படுத்தினாரு என்னோ தெரியும்.
இல்ல தெரியப்படுத்த இல்ல, பரவாயில்ல, தாங்க இது பதிவில இருக்குதா? பதிவில இல்ல, நான் நேரலையில தாங்க பரவாயில்ல. தட்டி கொடுப்பெல்லாம் முடிஞ்சதா இவர்களே? சரி. அனைவருக்கும் வணக்கம். தகவல் இலக்கம் டக்குன்னு தெரியல, 400 அடுத்த முறைக்கு பார்த்துட்டு போடுங்க, பரவாயில்ல. குத்து மதிப்புல போடுங்க. ஒரு குத்து மதிப்புல 400 பிளஸ். நான் நினைக்கிறேன் 417 வரும். அதுதான் ஒரு குத்து மதிப்புல 400 பிளஸ் சொன்னான், பரவாயில்ல. நான் தகவல் நார்ச்சத்து நிறைந்த காய்கறிகள். கரட்டில் உள்ள அதிக நார்ச்சத்து மலச்சிக்கலிலிருந்து விடுபட உதவுகின்றது. பச்சையாக கரட்டை சாப்பிடுவது பல உடல் நல பிரச்சனைகளை சீராக்கவும் உதவும். மனித உடலில் உள்ள ஒவ்வொரு பாகங்களும் உடல் இயக்கத்திற்கு ஏதாவது ஒரு வகை நிச்சயம் உதவக்கூடியதாக இருக்கும். மனித உடலில் சுமார் 40 டிரில்லியன் பாக்டீரியாக்கள் இருந்தாலும் பெரும்பாலான பாக்டீரியாக்கள் உடலில் தான் காணப்படுகின்றன. இதில் உள்ள நல்ல பாக்டீரியாக்களை காப்பாற்றுவதற்கும் கெட்ட பாக்டீரியாக்களை ஒழிப்பதற்கும் உடல் ஆரோக்கியம் என்பது இன்றி அமையாதது. ஒருவேளை உங்களது உடல் சீராக இயங்கவில்லை என்றால் நோய் எதிர்ப்பு சக்தி குறைதல், தூக்கமின்மை போன்ற பல்வேறு பிரச்சனைகள் உருவாகும். நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை உண்பது செரிமான பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவது முதல் குடல் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக நாம் நார்ச்சத்துள்ள காய்கறிகளை உணவுகளில் சேர்த்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். நன்றி. மிகச்சிற 40 டிரில்லியன் பாக்டீரியாக்கள் இருக்குதா அங்கட? டிரில்லியன் தானே சொன்னீங்க? பாக்டீரியாக்கள் இல்ல, அதாங்க பில்லியனா டிரில்லியனா என்னன்னு சொன்னீங்க? 400 பீனா பில்லியனா? 100 தரம் 400. ஓகே, இருக்கலாம். ஏண்டா எங்களுக்கு சின்ன சின்ன பாக்டீரியா இருக்கிற தெரியாதா எங்களோட உடம்புகள்ல? அது இருக்கலாம். நான் உடனே எழுதினான், அது ஒரு டவுட்டா கிடந்து. 40 டிரில்லியன் இருக்குமா அவ்வளவு எங்களோட உடம்பில் இல்ல அந்த எனக்கு நானும் யோசிச்சேன். தகவலை தேடி எடுக்கும் போது பார்த்துட்டு யோசிச்சேன் உங்களுக்கு. என்னன்னு சொன்னா இப்ப கூடுதலாக எல்லாரும் கூடுதலாக இப்ப நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் எவ்வளவோ நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் இருக்குது. நாங்கள் கூடுதலாக தேடி நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடுறது குறைவு. எல்லாரும் நார்மலா என்ன யோசிப்பே ஒழிய எங்களுடைய குடலை எப்படி சுத்தமாக வைத்திருக்கோளும், எப்படி நாங்கள் மலம் நாளாந்தம் கழிக்கப்படுகின்றது என்று சொன்னால் அங்க நாங்கள் சாப்பிடுற உணவுகள் தான் ஒரு காரணமாக இருக்கும். இப்ப செரிமான பிரச்சனை உங்களுக்கு செரிமான பிரச்சனை இருந்தால் உங்களுக்கு இரவுல தூக்கம் வராது, சாப்பிட்ட சாப்பாடு செமிப்பாடு அடையாத, வயிற்றுக்குள்ள சில பிரச்சனைகளை கொடுக்கும். இப்ப இப்படியான பிரச்சனைகளுக்கு நாங்கள் எப்பவும் நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடும் போது உடல் சுத்திகரிக்கப்பட்டு மலம் கழிக்கப்பட்டு உடல் ஆரோக்கியத்துக்காக ஒரு வழிகள் சேரும். கூடுதலாக நான் ஐரோப்பியர்கள் உணவகங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா இவங்க கூடுதலாக நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் அதிகம் பச்சையாக சாப்பிடும் பழக்கம். பச்சைதான் கூடுதலாக இது என்றாலும் உங்களுக்கு தெரியும். இப்ப ஒரு இந்த சீசன்ல செல்வியக்கா வாரது ஸ்பாக் சொல்லுவாங்க. இவ்வளவு நீட்டு பச்சை தடி மாதிரி இருக்கு சந்தைக்கு. அதெல்லாம் இப்ப இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா அந்த சீசனுக்கு எங்க உணவகங்களில் நல்ல விலை. இப்ப கடையில போய் பாத்தீங்கன்னா இவ்வளவு பட்டு நான் கொண்டு வாங்கினா 7.90. அது என்ன செய்யறது? அது சும்மா பச்சையா சாப்பிடுறதானா? இல்ல, அது நான் வாடியக்கா அது செல்வியக்கா நானும் எனக்கும் முதல் தெரியாது அது எப்படி சமைக்கிறேன்.
நான் உணவகத்துக்கு வேலை செய்ய போன போல இப்ப இந்த சீசன் எல்லாம் எங்களுக்கு பாதி நேரம் அந்த அந்த பச்சையில இருக்குது வெள்ளையிலே வெள்ளை நான் கட்டி இருக்கிறேன். கீழே வந்து இப்படி இருக்கும். இதுல வந்து கொஞ்சம் இப்படி நிறத்தால குத்தி பார்த்தீங்கன்னு சொன்னா அது வந்து நல்லா சாஃப்டா இருக்கும். இங்க வந்து கொஞ்சம் ஹார்ட்டா இருக்கும். அது இன்னொன்று இவ்வளவு நல்லா சீவோம் சீவி கொட்டிட்டு தண்ணிக்கு நீங்கள் சூப் கட்டியும் அளவான உப்பும் போட்டு அவிய வச்சுட்டு எடுத்து கத்தியால வெட்டி சாப்பிடலாம். இல்லையென்று சொன்னா இப்ப உணவகம்ல என்ன செய்வேன் நம்ம அவையால் அதை அந்த பச்சையை எடுத்து சின்ன குட்டி குட்டியா வெட்டிக்கணும். வெட்டிட்டு நாங்க வெட்டி கொடுப்போம். சமையல்காரர் என்ன செய்வாருன்னா கேசு சீஸ் போட்டு சோறு சமைப்பேன். சோறு சமைச்சிட்டு இதையும் போட்டுட்டு அதுவும் சோத்தோட சேர்த்து சாப்பிட இன்னும் சூப்பரா இருக்கும். சைவம் மட்டும் நாங்க சைவம் மட்டும் சொன்னா அப்படி செய்து சாப்பிடக்குள்ள நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். மற்றது வந்து நாச்சத்தினோட நானும் முந்தி உங்களை போலதான் என்னுடைய ஒரு கேள்வி இருந்தது, இது எப்படி சாப்பிடுறது, இது என்னன்னு சமைக்கிறது. முதல் நாள் அந்த உணவகத்துக்கு வேலைக்கு போக முன்னாடி என்னன்னா ஒண்ணு வந்து சும்மா வச்சேன். அது பின்ன காட்டா இருந்தது என்ன செய்யுதுன்னா மொத்தம் அது சாப்பிட முடியாம அந்த வேலை இடத்துல போய்தான் அதை நான் கஞ்சி பண்ணேன். இத சீவி போட்டோம். அத உருளைக்கிழங்கு சீவிர கட்டவால நீங்க சீவி கொடி போட்டு நான் அன்றைக்கு எங்கட வீட்டை சமைச்சனால் அதை உங்களுக்கு என்னது இல்லை அனுப்புறோன்னு தெரியாது. நான் உங்களை பார்க்கலாம் நீங்கள் எப்படி அதை நாங்க சாப்பிட்டு இருக்கிறோம். அக்கா வாணியக்காக்கு அனுப்பினான் வாட்ஸ்அப்ல. இப்ப இதுல என்ன உங்களுக்கு காட்ட முடியும்? இப்ப உங்களோட படம் இதெல்லாம் அதுல எப்படி அந்த வீடியோ உங்களோட இதை காட்டுங்க. இதுல காட்டுல பாப்பா நான் பின்பு ஒரு முறை உங்களுக்கு அது காட்டுறேன். இப்படிங்க பரவாயில்ல, ஓகே. கஷ்டமண்டா விடுங்க, பரவாயில்ல. வேங்கொரு முறை உங்களுக்கு காட்டுறது இப்படி சமைச்சாங்க. இல்ல இந்த நாச்சத்துக்கு விரும்பி சாப்பிடக்கூடிய மாதிரி கண்ணை கவர்ந்த மாதிரிக்கு ஒரு வித்தியாசமாய் அதை நான் சமைச்சேன். அது ஆமா இருந்த இடமும் இல்லாம வீட்டை சமைச்ச உடனே. இப்ப நாச்சத்துக்கு கரட் பச்சையா சாப்பிடுறோம்னு சொன்னீங்க, அது வளமையா சாப்பிடுறோம். ஆனா இந்த சீசன்கள் அந்த பிரைமன் பழம் இருக்குதுல்ல, பிரைமன் சொல்ற அந்த பிரவுன் கலர் பிரைமன்ன்றது, இங்க பிரைமன்ன்றது பெரிய பெரிய ஒரு அளவான பெரிய பழங்கள் மாதிரி இருக்கும். கொஞ்சம் புளிப்பு தன்மையும் சாதுவான இருக்கும். பெருசு கத்தரிப்பு கலர்லயும் இருக்குது. அது சும்மா சாப்பிட்டாலே அதுலயும் நிறைய நார்ச்சத்து இருக்கிறது. டாய்லெட் போறது இலகுவாக அந்த போகும். டாய்லெட் போறதுக்கு மலச்சிக்கல் இருக்கிற ஆக்களுக்கு அது சாப்பிட சொல்லுவார்கள். அது நல்லது. அந்த அதே மாதிரி மஞ்சள்லயே ஒன்று இருக்கு, பிரைமன்லயே அது 2 விதமானது இருக்கு. ஒன்று சும்மா ஒரேஞ்ச் மாதிரி கலர்லயும் இருக்கிறது. அதுவும் சாப்பிட்டாலும் வயிற்றால லோசா போறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த மலச்சிக்கல் இருக்கிறாக்கள் அது ஒவ்வொரு பழம் சாப்பிட்டாலே போதுமா. நிறைய நார்ச்சத்துல எல்லா பழங்களில் அதிகமாக இருக்கிறது தானே. நிறைய நார்ச்சத்து நிறைய பழம். ஆமா, எனக்கு நானும் கூடுதலாக அந்த பேபி கேரட் அந்த சின்ன அது கூடுதலாக நேமா சும்மா 10 மணி அப்படி வரையில 4-5 வெளியில எடுத்து போட்டு சும்மா சாப்பிடுவேன். முயல் மாதிரி சாப்பிட்றேன் பகுதி பண்ணி போட்டு நானே எடுத்து சாப்பிட்டு அது அநேகமா வாங்கிட்டு வந்துட்டு அது கூட நான் சாப்பிடுறது. எங்க வீட்டுல கொங்கோமர்களோட சேர்த்து சும்மா சாப்பிடுவேன் பச்சையா. சோளம் எல்லாம் நல்லதானே, நார்ச்சத்து தானே சோளம், நல்ல நார்ச்சத்து. ஆமா ஆமா. இல்ல அது சில பேருக்கு இந்த அலர்ஜிக்குல கடி இருக்குல்லக்கா, மிக மிக சிறப்பு உண்டாக்கி நீங்கள் இது தந்தது. பல பேருக்கு அது பிரியோசனமா இருக்கும். கேட்டுக்கொண்டிருந்தால் யாராவது மறுகொடரப்பில் கேட்டுக்கொள்ளுங்கள். இதுல ஒரு கேள்வி இருக்கிறது, பாப்போம் நாளைக்கு எத்தனை பேர் உள்வாங்கினவர்கள் என்று பார்த்தா தெரியும். இப்ப நேவிசக்கா மட்டும் உள்வாங்கி இருக்கிறார், ஏக்காவும் உள்வாங்கி இருப்பார் நினைக்கிறேன். பாப்போம் பாப்போம். நீங்க என்ன கேள்வி என்னத்தை போட்டு வாங்க போறீங்களோ தெரியாது, அது தெரியாது. மிக மிக சிறப்பு சிவாஜினி, நீங்கள் இணைந்து சிறப்பு. இதுவரை நேரமும் இணைந்து சிறப்பித்த அனைவருக்குமே மிக மிக நன்றிதனை தெரிவித்துக் கொண்டு, நேவிசக்கா உங்களுக்கு மிக சிறப்பான வாழ்த்துக்களும் நன்றிகளும், சிவாஜினி உங்களுக்கு நன்றிகள், ஜெயாக்கா கேட்டுக்கொண்டிருந்தா உங்களுக்கு மிக மிக நன்றிகளும் தெரிவித்துக் கொண்டு, கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு உறவுகளே நாளை சந்திக்கலாம். வாணிமோகன் இன்று அவசர சூழ்நிலையா வெளியில் சென்று விட்டார். அதனாலே மிகுதி நிகழ்வுகள் இன்று வழமை போல பின்னேரம் மிகுதி நிகழ்வுகள் நடைபெறும். நாளைய தினம் கேள்விக்கணை நிகழ்வு
சில நேரங்களில் நாளை காலை ஆரம்பிக்கும். வாணியின் முடிவு வந்த பிறகுதான் என்ன மாதிரி என்று சொல்லி பார்ப்போம். அப்படி இல்லாவிட்டால் வெள்ளிக்கிழமை தான் நடைபெறும். நன்றி அக்கா. நன்றி 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 மிக மிக சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி நன்றி அக்கா. நன்றி. வெற்றிடத்தை நிரப்பி கலகலப்பாக ஆக்கி செல்வி நித்யானந்தன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நன்றி நன்றி நன்றி. வணக்கம். நன்றி வணக்கம். நாளை சந்திப்போம். ஐயே, நான் நேற்று தகவலை அனுப்பேன் செல்வி.